மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது நேர்முகம். இன்னும் நம்மளுடைய இணைஞ்சிருக்கிறவங்க வன்னியர் கூட்டமைப்பின் நிறுவனர் திரு CN ராமமூர்த்தி. Taste Daily. Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது ஒரு சில விஷயங்கள் நிறைய பேர் திட்டிகிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ உங்ககிட்ட இல்லப்பா இவர் உண்மையை தான்ப்பா சொல்லியிருக்கிறாரு, நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்லி இப்போ மன்னிப்புலாம் கூட கேட்குறாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. அவங்களே தனியாக போட்டு மன்னிச்சுக்கங்க, நாங்கள் தப்பாக நினச்சிட்டோம், ஒரு கோபத்தில் பேசுகிறீங்க, அந்த மாதிரி நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் உங்ககிட்ட எக்கச்சக்கமான உண்மைகள், படங்கள் எல்லாமே மூட்டை கட்டி வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றி கேட்கலாமே தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ மகன் அப்பா அந்த பிரச்சனையில் கட்சியிலேருந்து அவரை நீக்கிறதுக்காக எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆனால் அதுக்கு பதில் கேட்டதுக்கு என்ன நீக்கிடுவீங்களான்னு கேட்டதுக்கு போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் சொல்கிறாங்க அதெல்லாம் நீக்க மாட்டார், பையனை வச்சுக்கிறதுக்காக தான் சும்மானா பாட்டு பாடி அப்படியே மழுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மையிலே அப்படிதான் நிலவரமா, இல்லைன்னா அவரை கட்சியை விட்டு தூக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா? ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் அன்புமணி ஆஜராகி பதில் சொல்லணும்னு சொல்லி முதல்ல ஒரு நாள் அவகாசம் கொடுத்தாங்க. அப்புறம் இயற்கையாக என்னன்னு கேட்டிங்கன்னா சட்ட விதிகள் பண்ண ஒரு 15 நாள் 2 வீக்ஸு கொடுப்பாங்க. அது 31ஆம் தேதியோட அதுவும் கொடுத்து முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்க தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க, அன்புமணி தரப்புலேருந்து பனையூருக்கு வாங்கப்பா, ஒழுங்கு நடவடிக்கை கொடு, நாங்கள் உங்களை கவனித்து அனுப்புகிறோம் அப்படின்னு பதிலும் போட்டாங்க. என்ன மாதிரி மிரட்டல் பண்ணி பதிவு போட்டாங்க. நான் அந்த இது கூட வச்சுருந்தவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. அவங்க ப்ரொசீஜர் பிரகாரம் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நிர்வாகக்குழு சரி பண்ணது, செயற்குழுவை சரி பண்ணிட்டு பொதுக்குழு வரல ராம்தாஸ் படிப்படியாக கால அவகாசம் எடுத்துகிட்டு கோர்ட்டில் போனாலும் மற்ற இதுக்கும் நிற்க முடியாத அளவுக்கு அவர் சரி பண்ணிகிட்டே வந்துட்டார். இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கவரிட்ட சீலில் கொடுத்துட்டாங்க. அவர் ஏற்கனவே இவர் எழுதுனது தான், ராம்தாஸ் என்ன சொல்கிறாரோ அது தவிர்த்து அதில் என்ன வரப்போகுது. அது பிரித்து ஓப்பன் பண்ணி அன்புமணி மேலே இன்றையிலேருந்து நீக்கிடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ரெண்டாவது ராம்தாஸ் உடனடியாக அது முன்ன ஏற்பாடாக உறுப்பினர் அட்டை, அதில் ராம்தாஸ் படம், அந்த வழிகாட்டு தலைவர்கள் மாதிரி கார்ல் மார்க்ஸ், அம்பேத்கர், பெரியார் அவங்க இதை வச்சு இவரே நிறுவனர் தலைவர்னு இவர் கையெழுத்து மட்டும் இருக்கிற உறுப்பினர் அட்டை ரெடி ஆகிடுது. அதுவும் வெளியில் விட்டுருக்காங்க, நீங்கள் இதில் தான் பதிவு பண்ணணும்னு. அப்போ என்னாச்சுன்னா இறுதி முடிவாயிடுது, அன்புமணி வெளியேற்றப்படுகிறார். அவ்வளோதான். அன்புமணி டாடா காமிச்சு இப்போ அவர் ரோட் ஷோ இந்த மாதிரி பயணம் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் போயிருக்கிறாரு. இது பஜனை கோஷ்டிங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பஜனை கோஷ்டின்னா அது திண்டிவனத்துக்கிட்ட இருக்கிற அவங்கெல்லாம் இத்து போன தலைவரெல்லாம் ஒன்றா வச்சுக்கின்னு இவரை பேர் வச்சு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அருள்மொழி இருக்கிறாரு, தீரன் இருக்கிறாங்க, இவங்க தானே அங்கே இருக்கிறாங்க. இந்த மா.க. ஸ்டாலின் இவங்களெல்லாம் வச்சுட்டு அவர் பண்ணிகிட்ருக்கிறாரு. வீட்டை விட்டு வர்றதில்லை, வராட்டாலும் இந்த மாதிரி வேலைகள் சிலுமிஷன்லாம் பண்ணுறாரு. இது என்னென்னா ஒரு வயசானதுனால அங்கே உட்காந்து ஆக்டிவேட் பண்ணி வேலை வாங்குறார். யார்? ராம்தாஸ். அன்புமணி கரகாட்ட கோஷ்டி, ஊருக்கு நீங்கள் சொன்ன ரோட் ஷோ, டான்ஸ் எல்லாம் போட்டுக்கின்னு எல்லாம் பண்ணுறாங்க. இவர் நடைப்பயணம்னு சொல்கிறார். நடைப்பயணமே எங்கே போகிறாரு? அவர் போடுற மேடைக்கு முன்னாடி 100 மீட்டர் இறங்கி மேலே ஏறி எல்லோரும் பேசிட்டு ஏதோ ஒன்று வாயில் வந்ததை உளறிட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் மாதிரி தப்பாக விஷயங்கள் தெரியாமல் அப்போ என்ன பேசுனாங்களோ அதை தான் இன்னும் பேசிட்டு இருக்கார் அன்புமணி. ஸோ இப்போ என்னாச்சுன்னா நீக்கிட போகிறாங்க. அது ஒன்றும் அந்த இதுக்கு மாற்று கருத்து கடனில் யாரும் நினைக்க வேணாம். நீக்கிறது தான் கன்ஃபார்ம் தான். அனௌன்ஸ்மெண்ட் கூட சீக்கிரத்தில் வந்துடுங்களா? அதுதான் அன்னைக்கு வருமே. இப்போ ஆக்சுவலாக அவர் இன்னைக்கு கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஆனால் அவர் என்னன்னா வியாழக்கிழமை தான் வெடி வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இருக்குது. இந்த வியாழக்கிழமை கூப்பிட்டு அறிவிக்கலாம், இல்லை இன்றைக்கேவும் அறிவிக்கலாம். ஓகே. ஸோ இது முக்கியமான காரணம் அப்படின்றது இப்போ நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் தான் ஒரு வேளை அப்பா பையனுக்கு காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தோணல் வந்திருக்கு. அதாவது நீங்கள் சொன்ன சுசீலா அவர்களுடைய விஷயமா இருக்கட்டும். ஆனால் சுசீலா அவங்களுக்கு பசங்க இல்லை, அதனால அடுத்த கட்டம் அப்படின்னு எடுக்கும்போது அவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு விதத்துலையும் கட்சியிலேருந்து
தலைவர் போஸ்டோ எதுவும் கிடைக்காதுன்ற தெரியுது. ஆனா இப்ப நீங்க ரீசெண்டா வேற இல்ல இன்னொன்னு தலைவர் சொல்லியிருக்கீங்க. போஸ்ட்ல அவங்க தானே இயக்குறாங்க. இப்ப ராமதாஸ் ஒண்ணுமே கிடையாது. ராமதாஸ் போய் சுசீலா காலில் தான் காலை பிடிச்சிக்கின்னு கெஞ்சிரா மாதிரி, இதை சொல்லாத அதை சொல்லாத, இந்த பிரச்சனை எல்லாம் யார் பணம் யார் வாங்குறது, யார் சீட்டு கொடுக்குறது. சுசீலா சொன்னாதான் சீட்டு, எம்எல்ஏ சீட்டு, எம்பி, இது வரலாம் அதான் நடந்தது. எல்லா எம்எல்ஏக்கும் பட்ட வர்த்தனமா தெரியும். அவங்க நடத்துகிற சின்ன நிகழ்வுகள் கூட அவங்க வீட்டில் போய் நிற்கிறாங்கல்ல எல்லாரும். இப்போ 50வது ஆண்டு விழா அதுன்னு சொல்லிட்டு திருமண நாள், 50வது ஆண்டு திருமண விழாவில் யார் கலந்துக்கிட்டாங்க? நான் சொல்கிறேன், எல்லா எம்எல்ஏவும் கலந்துக்கிட்டாங்க. எம்எல்ஏ முன்னாள் எம்எல்ஏ கலந்துக்கிட்டாங்க. ஒன்றிய தலைவர்லேருந்து அந்த இவர் இருக்க எக்ஸ் எம்பி துறையிலேருந்து அங்கே யாரும் ஆஜராகலை. எல்லாரும் ஆஜரானாங்க, எல்லாரும் வந்தாங்க. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சுசீலான்ற ஒரு சாதாரண இதுக்கு அவ்வளோ பெரிய கல்டன் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலுங்கம்மா. அதில் ஒரு ஆள் சாப்பாடுக்கு 5000 ருப்பீஸு. அப்போ ஒரு 1000 பேர் கலந்துங்கன்னா எவ்வளோ செலவாகும்? இந்த செலவு பற்றியெல்லாம் விடுங்க, அவங்க வேறு லெவலில் இருக்கிறாங்க. பணம்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சொன்னால் வரப்போகுது. பணமே சுசீலா கிட்ட தான் இருக்குது. அப்ப இவ்வளோ நாள் ஓகேன்னு இருந்த அன்புமணி அவங்களுக்கு இப்போ ரீசெண்டா மட்டும் ஏன் சுசீலா எங்க எல்லா சொத்து எடுத்துப்பாங்க அப்படின்றதுனால இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாரா? சுசீலா முதல்ல சொத்துல பங்கு கேட்டாங்க. நான் ஒய்ஃபு தானே, 2வது மனைவி தானே, எனக்கு சமமாக பங்கிட்டு கொடு, மொத்தத்தில் இவங்க சரஸ்வதி கொடுக்குற மாதிரி எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஒன்று, ஏன்னா இவங்களை வெளியிலேயே காண்பிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அவங்க தான். அவங்க ஆரம்பித்து கேட்குறாங்க. கட்சி அவங்க நடத்தினாலும் போனாலும் அந்த இவங்களுக்கு எதுவும் சரஸ்வதி எதுவும் வெளியிலலாம் வர்றதில்லை, முடியல. அதனால் அது ஒரு காரணம் இல்லை. இவங்களை கேட்குறதுக்கு சரஸ்வதி சார்பாக பணம் வாங்கின்னு போகிறதுக்கு அவங்க 3 பேர் இருக்காங்க. இவங்க இருக்கிறாங்க, காந்திமதி இருக்கிறாங்க. அடுத்தது அன்புமணி, கவிதா. ஸோ அன்புமணி இந்த மத்திய அமைச்சராக இருக்கும்போது அடித்தது போனது அவர் தனியாக வச்சுருக்கிறாரு. இங்கே இருக்கிறதுலையும் பங்கு கேட்டுட்ருக்காரு. இது ஒரு தகராறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க கேட்டாங்க, எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கு யாருமே இல்லை தான். இப்போ ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, இந்த சொத்து இதெல்லாம் எழுதி அறக்கட்டளை மற்ற பணம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவரும் அவங்ககிட்ட கேட்கலாம். நீங்கள் என்கிட்ட கொடுத்துரு, இதெல்லாம் இருக்குது இல்லை, கணக்கு என்ன, இப்போ எனக்கும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு சொத்தில் பாதி சரிபாங்கமாக வச்சு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அது மாதிரி பிரச்சனை ஆகிட்டு அவங்களுக்கு தகராறு ஒரு பக்கம் நடக்குது, ஒரு பக்கம் நல்ல விழா எடுக்கிறது ஒரு பக்கம் நடக்குது. இப்போ நடுவில் ஏன் ஜிகே மணி அப்பல்லோவில் போய் அட்மிட் ஆனார்? உடம்பு சரியில்லைன்னு. யாருக்கு உடம்பு சரியில்லைன்னு? அவருக்கு உடம்பு சரியில்லை தானே. அவரெல்லாம் நல்லா தானே இருக்கிறாரு. சுசீலாவுக்கு அங்கே அட்மிட் பண்ணி ஆஞ்சியோ பண்ணாங்க. ஓகே. இப்போ ராமதாஸ் அங்கே நேராக போனால் அது ஒரு செய்தியாகும், உள்ளெல்லாம் யார் இருக்காங்க போவாங்க வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால இவர் போய் அங்கே அட்மிட் ஆக சொல்லி அந்த சுசீலா வைத்தியத்தை பார்த்துக்கிட்டு ஆஞ்சியோ முடிஞ்ச பிறகு அவர் ராமதாஸ் அவருடைய பொண்ணை கூட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டார். சென்னை போயிட்டு அவரை போய் பார்க்குறாரு. யாரை பார்க்குறாரு? பார்த்தது என்னமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோட்டோஸ்லாம். இவர் நின்று இருப்பார், ஜிகே நின்றுட்டு இருப்பா, அவங்க பொண்ணும் இன்னொருத்தர் உக்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா அங்கே போய் அவரை விசாரிச்சுட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு தான் போனார். ஆனால் அது நடந்தது அந்த அம்மா அந்த சுசீலாவுக்கு ஆஞ்சியோ பண்ணது தான் அது. ஸோ அந்த வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு இல்லை, எல்லாமே மூடி மறைக்கிற ஆள் தானே ராமதாஸ். ஒரு இரும்பு திரை போட்டு எதுவும் தெரியும். இப்போ பப்ளிக்கா எல்லாமே வந்துடுச்சு. இது எப்படி அவர் அவரே தானே லைக் பண்றாரு, அவர் தானே சொல்றாரு. அதுல வேற அவர் என்ன சொல்றாருன்னா, என்னங்க 2வது திருமணமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, 2வது மனைவி அப்படின்னு கேட்டதுக்கு, ஏன் இருக்கக்கூடாதா, நம்ம குலதெய்வம் திரௌபதிக்கே 5 கணவர் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அதுதாங்க, அவர் வேணும்னு அவன் சாமி கும்பிடாத ஆளு. யாரு? ராமதாஸ். அவர் தீக்கால உள்ள ஆளு. ஏற்கனவே அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது வீரமணி தலைமையில் தான் கல்யாணம் பண்ணார். இவர் சொல்கிற அந்த மேரேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுலாம் 9வது படிக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டார். இவங்க ஒய்ஃப்லாம் அந்த சரஸ்வதி 5வது, இந்த சுசீலா 4வது. இவ்வளோ தான் அவங்க என்னுடைய படிப்பு கல்வி தரம் அந்த இதெல்லாம். ஸோ இது அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணார், அவங்களுடைய அக்கா பையன் அவன் எம்டி படிச்சிருந்தான். அவன் ஏதோ இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கட்டி விட்டாங்க உடனே. ஸோ எல்லாம் இந்த மாதிரி உள்ளதான். இப்போ ராமதாஸ் இருக்கிற அந்த காலத்து கிளினிக் காம களியாட்ட கூடாரமா இல்லை காம களியாட்ட கழகமான்னு தெரியல. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் நடந்துருக்குது. இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் என் கூட வருவா மாதிரி கூட்டா. அதே பண்ணீங்க, நான் வரேன் ஞாயிற்றுக்கிழமை போன நாய் இன்றைக்கி நான் தான் சங்கம், நான் தான் 96,000 கிராமத்துக்கு போனேன் அப்படின்லாம் பேசுகிற மாதிரி. அதுவும் இல்லை, இதுவும் இல்லை. இந்த வேலைக்கே அவருக்கு நேரம் சரியாக இருந்திருக்குது.
இவங்களோட பழகிறதுக்கு அவங்களோட பழகிறதுக்கு. இவருக்கு எங்கே நேரம் இவங்களோட ஒதுக்க வந்து அவங்களோடனா அப்ப இன்னும் அது எத்தனை- நிறைய பேர் இருக்காங்க. அணிவகுப்பு வரும், அணிவகுத்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு கமல்ஹாசனுடைய படத்தினுடைய டைட்டில் மாதிரி வச்சிடலாமா? அது மன்மத லீலைகள் அப்படின்னு. இல்லை, அவர் வந்து அது விடுங்க. அவர் வந்து என்னென்ன பாருங்க, இவ்வளோ பேரை கெடுத்து இவ்வளோ பேர் அயோக்கியத்தனம் பண்ணி யாரையும் வெளி உலகத்துக்கு காமிக்காம எல்லாருக்கும் காசு கொடுத்து சரி பண்ணிட்டார். இப்போ கொள்ளடிக்கிறது வருது, இந்தா எடுத்துட்டு போ எடுத்துட்டு இல்ல போ. இப்ப இவங்கெல்லாம் வந்து மனைவிகள் தானே? ஏன்னா சரஸ்வதி அவங்க மட்டும் தான் மனைவி நினைச்சு பார்த்தா இவங்க ரெண்டாவது மனைவின்றாங்க. நீங்க ரெண்டாவது ரெண்டாவது சொல்றீங்க, மனைவின்னா இன்னும் இல்லைங்க, மூணாவது. கள்ளக்காதல். அதாவது நான் இது வரலாம் சொல்ல, நான் தான் ரெண்டாவது மனைவின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாம் எழுதுனவங்களாம் தப்பா எழுதுனாங்க அது இதுன்னு. சரி, முதல்ல வந்து இவர் என்ன பண்றாரு, சரஸ்வதியை இது பண்றாரு, நேசித்துட்டு தப்பு பண்ணிடுறாரு. தப்பு பண்ணி அவங்க பிரெக்னன்ட் ஆனவொன்னு விட்டுட்டு ஓடிடுறாரு. ஓடி தஞ்சாவூர்ல போய் இவன் படிக்கிற இங்க எம்சி ராஜா ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த மெடிக்கல் காலேஜ் கூட படிக்கிறவங்களும் அவர் ரூமில் போய் அவர் அங்கே தங்குறாரு. அங்கே போய் இவங்கெல்லாம் தேடி போய் கண்டுபிடிச்சி வச்சு இழுத்துன்னு வந்து அப்போ அந்த நல்லாமூரில் போட்டு கட்டி போட்டுடுறாங்க. லேம்ப் போஸ்ட் ஊர்லலாம் அந்த காலத்து அதான். அவங்க சொந்தக்காரவங்களா? சொந்தக்காரங்க கிடையாது, இவர் வேற அவர் வேற. சரி, கட்டி போட்டு அப்புறம் வந்து உதைக்கிறாங்க. ஒரு 15 நாள் வச்சிருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. சரி, இது மாதிரி எப்படி அப்புறமா அவங்க மேல இவங்களுக்கு பழக்கம் வந்தது? யாருக்கு? சரஸ்வதி அவங்களும் அவங்க ஊரு கீழ்சிவரியில் ராம்தாஸ் ஊரு, ஒரே ஓகே பக்கத்து தான், கொஞ்சம் 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போய் எனக்கு இப்போ உண்மையான சந்தேகம் வந்து ராம்தாஸ் உண்மையிலே வன்னியர் தானா? இல்லைங்க, அதான் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அவர் படித்தது பறையர் சர்டிஃபிகேட், இன்றைக்கி 1 இயர்னு சொல்லிட்டு ஊன்னு உருட்டி விட்றாரு எல்லாரையும். அவர் வேறன்னு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அவர் வந்து இந்த சமுதாயம் இல்லை. அது நாங்கள்லாம் வந்து எங்கள் அப்பா வன்னியர், எங்கள் அம்மா நாங்கள்லாம் பவித்திர வன்னியர்கள். அவர் வந்து இல்லை. அவர் தான் சொல்லணும். நம்ம தான் நிறைய தடவை சொல்லிட்டோம், நீ வன்னியன் கிடையாது அப்படின்னு. நீ வந்து பறைய சர்டிஃபிகேட் வன்னியர் இருந்தால் ஏன் பறைய சர்டிஃபிகேட்டில் படிக்கிற? அது நிறைய பேர் பண்றாங்கல்ல, கோட்டாக்காக வேணுன்றதுக்காக. அது எப்போ, எந்த வருஷத்தில், எந்த காலத்தில்? காமராஜர் ஆட்சி பண்ணும்போதா? அப்புறம் அவன் அப்பவே திருட்டு பையன் தானே. ஸோ ஓகே. ஸோ இது மாதிரி இருக்குது, திருட்டு பையன், ஏமாத்துறவன், கபட நாடகம் ஆடுறது, இதெல்லாம் ரொம்ப அத்துப்படியாக இருக்கிற மாதிரி ஆள் யார்? அப்புறமா ஏன் இவருக்கு இவங்க மேல அவ்வளோ ஒரு வன்மம்? அவங்கெல்லாம் வந்து காதலிச்சு எங்க பொண்ணுங்களை ஏமாத்துறாங்கன்னு சொல்லி அதை தான் கேட்டேன். முதல்ல நாடக காதல் பண்ணவன் ராம்தாஸ், கள்ள காதல் பண்ணதும் ராம்தாஸ். இது நாடக காதல். இந்த சுசீலாவுக்கு வயசு வந்தவுடனே அவங்க அம்மா பார்த்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க திருவண்ணாமலைக்கு. அங்கே போயிட்டு ஆள் அனுப்பி இப்போ தான் கூலிப்படை வச்சிருக்கிற ஆளாச்சே, கூலிப்படை காசு கொடுத்து போட்டு அவங்கள அடித்து தாலி அறுத்து போட்டு கல்யாணம் பண்ணவங்களையே ஒருத்தவங்க கூட்டிட்டு வர்றாரு. ஆமாங்க, அதுதானேங்க. அதனால இல்ல தான் அது வந்து எவ்வளவு பெரிய இதுவா அந்த சமயத்துல இவர் கட்சியிலயும் இருந்திருக்கிறாரு, அதெல்லாம் எதுவுமே ஆகலையா? அது பேரு எப்படி கெடுக்கலையா? பேர் கெடுக்கல. நான் சொல்கிறேன், இதுக்கு அடுத்த பாயிண்ட் வரும்போது சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து இவர் வந்து அடித்து இழுத்துன்னு வந்து வச்சுருந்தது இல்லாமல் அந்த அம்மா குழந்தை பிறக்கூட ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டார். ஏன் குழந்தை பிறந்தனா அது ஒரு இஷ்யூவாக வரப்போகுதுன்னு. ஏன்னு அவங்கள கேளுங்க, யாராவது வந்து சுசீலாவை பேட்டி எடுங்க. இல்லை, ராம்தாஸை கேட்குற தைரியம் யாருக்கும் கிடையாது. அவரே இப்போ வெட்ட வெளிச்சமாக 50வது கல்யாணம்னு போகிறாரு, உக்காடுறாரு. அங்கே போய் வேட்டி சட்டை கட்டினுங்கிறாரு. இங்கே வந்து முக்கா பேண்ட்டு போட்டுன்னு உட்காந்துன்னு போஸ்ட் கொடுக்குறாரு ராம்தாஸ். ஸோ ராம்தாஸ் வந்து மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல ஆள் கிடையாது. அவன் வந்து நாங்கள்லாம் எல்லாரையும் காக்க வந்து சத்தியம் பண்ணி ஏமாற்றிட்டான் அந்த சமுதாயத்தை. உனக்கு வந்து வேலை போச்சு, நீ வந்து இந்த மாதிரி ஜாதி சர்டிஃபிகேட் மாற்றி படித்ததுனால அரசாங்கமே நடவடிக்கை எடுத்து அவர் வேறு என்ன பண்ணாங்க, நீ ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, நீ வந்து ஒரு டாக்டரை சரண்டர் பண்ணிடணும், சர்டிஃபிகேட்லாம் பிடிங்கிட்டாங்க. அப்புறம் வீட்டில் உக்காந்துருந்தா இந்த மாதிரி இந்த சமுதாய அமைப்புகளுக்கெல்லாம் வந்துட்டு போனார். 1980கள்லாம் வந்து தீரன் வந்து எஸ்எஸ்ன்னு ஒரு SSSன்னு ஒரு அமைப்பு இருந்தது, சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி. ஏகே நடராசன் நடத்தியிருந்தார். அப்போல்லாம் வந்து பிரிக்கப்படாத 3 மாவட்டங்களுக்கு சேர்ந்ததான் சவுத் ஆர்காடு. அந்த மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் ராமதாஸ். அவர் வந்து 1986 வரலாம் அந்த நகர அமைப்பாளர் தான். ஸோ அப்படி அரசு வேலையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு கொடுத்தது. ஸோ இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. இது வந்து உண்மை. இதெல்லாம் வரும்பொழுது இந்த காடுவெட்டி குரு, உங்களை பற்றி தெரியும், காடுவெட்டி குரு பற்றி இவர் சொன்னார்னா அதை அப்படியே செய்வார். இந்த வாழப்பாடி இவருக்கும் சண்டை வரும்போது என்ன நடந்தது, வாழப்பாடி தலையை வெட்டி எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காடு பேசினார். 2021 அது நியூ இயர் இதில் வந்து சொல்லி வெட்டி எடுத்துகிட்டு வரணும், எடுத்துகிட்டு வந்தீங்க அந்த மாதிரி, அதெல்லாம் ஒரு தப்பான இது. சரி, அதை செஞ்சார். அதுக்கு அடுத்தது இந்த மாநாடுகளில் வரும்பொழுது கருணாநிதி அவர்களை, கலைஞர் அவர்களை அவங்க குடும்பங்களை பற்றி கேவலமாக விமர்சனம் பண்ணார். இது 1 2 3 இது மாதிரிலாம் சொல்லி இப்படி பண்ணாங்க வந்தாங்க அப்படின்னு. உடனே கலைஞர் வந்து அப்போ முதல்வராக இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஜாஃபர் ஷேட்டுக்கிட்ட கொடுத்து
ராமதாஸனுடைய இதெல்லாம் எடுங்கன்னாரு. இதெல்லாம் அப்போவே எடுக்கப்பட்டது. எப்போ 89ல ஆமாம், எடுக்கப்பட்டு 89, 90களில் எடுக்கப்பட்டு அவர் முடிகிற வரலாம் எடுக்கப்பட்டு அது யாருக்கு அனுப்புகிறாங்க? 2006 இவருக்கு ஜிகே மணியை கூப்பிட்டு, இந்த ராமதாஸ் வண்டவாளம் இது, நீ போய் அவங்ககிட்ட சொல்லு, அப்புறம் இது திரும்ப பேசுனா இதுக்கப்புறம் நடக்குதே வேற, எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொன்ன பிறகு தான் ராமதாஸ் வந்து அதோட எதுவும் பேசுறதில்லை, அந்த காடு வெட்டி குருவும் பேச விடுறதில்லை. ஸோ இதெல்லாம் உண்மை. இன்னும் அந்த ரெக்கார்ட்லாம் இருக்குதே, ஜாஃபர் ஷேட் எடுத்ததெல்லாம் இருக்குது. ஸோ ஆமாம், இன்டெலிஜென்ஸ் ஏடிஜிபி. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தைரியமா பேசுறோம்னா அந்த விஷயம் நம்ம பண்ணாததா இருக்கும், இல்லைன்னா நம்ம மேல அந்த குற்றச்சாட்டு இல்லாம இருக்கும்போது தான் நம்மளுக்குள்ள ஒரு தைரியம் வரும். நான் பண்ணல, அதனால இன்னொருத்தவங்களை வந்து எதிர்த்து கேட்கிறேன் அப்படின்றது. எப்படி தானே அப்படி இருந்துகிட்டு இன்னொருத்தரை வந்து அப்படி இருக்கிறாரு இதெல்லாம் தெரியலையே. அதாவது என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே ரொம்ப இவங்கெல்லாம் வந்து ரவுடி பசங்களை வச்சிருக்காங்க பாருமா. ஒரு கட்சி திமுக இருக்குது, திமுகவில் வந்து அவங்க கட்சி தலைவர்களை விமர்சனம் ஏதாவது திட்டினா என்ன பண்ணுவாங்க? ஏதோ 2 நேரம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவான், விமர்சனம் பண்ணுவான், அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அதிமுக பண்ணால் அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ராமதாஸை மட்டும் பண்ணிட்டா, ஏதோ குலதெய்வத்தை பண்ணிட்டான், காசு கொடுத்து ஊடு பூந்து உதைப்பான். இது மாதிரி உதவாங்கன்னா எவ்வளோ பேர் இருக்கிறான்? சரி, ராமதாஸால் பாதிக்கப்பட்டது லிஸ்ட்டு அதிகமாகுது இல்லை, ஒவ்வொருத்தரும் அடிக்கிறாங்கல்ல. இப்போ வாழப்பாடியாரை அடிச்சிங்க, 10 பேரை கூண்டாஸில் போட்டிங்க, ஒரே நாள் அடிச்சது. அடுத்தது வன்னி அடிகளார், அவங்களாம் ஒரு தலைவராக இருந்தவர், அவர் காதறுத்து போட்டிங்க, தையல் போட்டு அப்புறம் காலம் மாறி போச்சு. ஏகே நடராஜனை மேலேருந்து தூக்கி போட்டு காலை உடைச்சிங்க. ஒன்றும் இல்லை, சிவி சண்முகம் அமைச்சராக இருந்தவர், அவரை பூந்து அடிச்சிங்க, அவர் காரு கீழே பூந்துக்கிட்டாரு. கூட இருந்த முருகானந்தம் அவன் சொந்தக்காரன் வெட்டி கொண்டுனீங்க. ஸோ இந்த மாதிரி பட்டியல், இதெல்லாம் இவங்க வந்து வெளியில் தெரிஞ்சவங்க, ஒரு பொறுப்பில் இருந்தவங்க, அமைச்சராக இருந்தவங்க, எம்எல்ஏவாக இருந்தவங்க, தெரியாதவங்க எத்தனை பேர்? ஆமாம், இதில் மாதிரி தெரியாதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அதில் யார் இவருக்கெல்லாம் நான் உத கொடுக்கலையா? அந்த தீரன்லாம் வந்து எப்போ அவர் 1998 தமிழ் பாமகன்னு போனார். அதுக்கப்புறம் போயிட்டு எப்போ முடிஞ்சுது? அவர் 2020 தான் வந்து ராமதாஸுக்கு 80வது வருஷத்தில் நான் பழைய ஆள்லாம் சந்திக்கிறேன் வான்னு காரு கொடுத்து கூட்டின்னு வந்து இது பண்ணார். அப்போ தான் வந்தவங்க அவர் அருள்மொழியெல்லாம் ஜெகத் ரட்சன்கிட்ட ஒரு கணக்கு புள்ள மாதிரி ஏதோ வச்சுன்னு வேலை பார்த்துட்டு இருந்தார் வீரவன்னியர் பேரவையில். ஸோ இவங்கெல்லாம் இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், இவங்கெல்லாம் நிலைய வித்வான், யாராலையும் நடக்க முடியாது, யாராலையும் பேச முடியாது. ராமதாஸ் வச்சுக்கின்னு அப்படியே வந்து நான் சொன்னேன், அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, காலி பெருங்காயம் டப்பா வச்சுட்டு ஊட்டின்னு இருக்கிற மாதிரி. அதுலேருந்து முன்னணி தலைவர்கள் சொல்கிறத செய்கிறவங்க, சமுதாயத்துக்காக உள்ளபடியை நம்பி வந்தவங்கலாம் யாரும் அங்கே இல்லை. ஆனால் இப்போ இவங்களை சுசீலா அவங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, அதுக்கு அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா? அவங்க என்னங்க ஒத்துக்கிறது? அப்புறம் தான் இப்போ கம்பல் பண்ணி ஆப்ரேஷனு. அப்புறமா எதுக்கு அன்புமணி அவ்வளவு தூரம் பயப்படணும்? அவங்களுக்கு பசங்க இல்ல, அப்புறமா சொத்து எப்படியும் இவங்க 3 பேருக்கு வரப்போகுதுன்னும் போது அதுக்குள்ள எதுக்கு போயிட்டு அவர்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்டு போயிட்டாங்க? கட்சி இருக்குதுங்களா? கட்சி இருக்குது. ஆமா, கட்சி யாரு இப்ப நடத்துறது? நான் கையெழுத்து போடல, ஒரு தலைவர். இவருக்கு வந்து தலைவருக்கு கையெழுத்து போடுறதுக்கு உரிமை கிடையாது. அவங்களுக்கு என்ன வயசு இருக்கு? யாருக்கு? சுசிலா அவங்களுக்கும் 66. அதுக்கு அடுத்தபடியா எப்படி இருந்தாலும் இவங்கள யாராவது ராமதாஸுக்கு அடுத்தபடியா பொறுமையா இருந்தா ராமதாஸுக்கு அடுத்து அன்புமணிக்கு தானே வரும். ஏன் பொறுக்க மாட்டேன்? சௌமியாவில் ஒன்று இது பண்ணுது, உருட்டி எடுக்குது, அதனால அடங்க மாட்டுற மாதிரி. நீ என்ன ஏற்கனவே போயிட்டு இந்த சௌமியா அந்த இவங்க இருக்கிறாங்கல்ல சரஸ்வதியை, உங்கள் வீட்டுக்காரனை ஒழுங்காக இருக்கு பல்லார்பெல்லாம் விடலை. அதுக்கப்புறம் தான் நான் உழுந்து போய் மயக்கம் போட்டு சரஸ்வதி அவங்களே அப்புறம் தானே பைபாஸுக்கே தூக்கின்னு போகிறாங்க. அவன் ஆசை இதில் இருந்தது, ஜெயிலேருந்து வந்ததுனால இல்லை, இவ அடிச்சதுனால தூக்கிட்டு வந்து போட்டு ராமதாஸுக்கு அறுத்து நாங்கள் பைபாஸ் பண்ணாங்க. இல்லை, இப்போ சரஸ்வதி அவங்களே அப்படி அடிக்கிறாங்கன்னா இப்போ சுசீலா அவங்களை சும்மா விட்டுருப்பாங்களா? இல்லை, சுசீலாவுக்கு தான் உயிருக்கு பாதுகாப்பு வேணும், இப்போ இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்களே. ராமதாஸுக்கே பாதுகாப்பு வேணும்னு சொல்ல தானே இப்போ வந்து 5 போலீஸ் போட்டுருந்தான், இப்போ 6 போலீஸ் கூடுதலாக போட்டாங்க, உள்ளெல்லாம் விடாத அளவுக்கு. சரி, ராமதாஸ் தான் யூஸ்வலாக ஆள் வச்சு எல்லாரையும் அடிப்பான் தெரியும், அது தானே சொல்கிற மாதிரி. இவனே ராமதாஸ் சொல்லலை, நான் நடத்தின இந்த கூட்டத்துக்கு, ஐடி விங் கூட்டத்துக்கு எல்லோரும் கூப்பிட்டுருந்தேன், எஸ்ஐஎஸ் கூப்பிட்டுருந்தேன், அதில் வந்து 6 ரவுடிகள் வராங்க, நீங்கள் அங்கே போவானான்னு பதிவு போட்டதை சொல்கிறல்ல, அது ஒரு குற்றச்சாட்டு 16. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுவான்றது அவன் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவன் தான் சொல்கிறாள், ஏன் யாருடா உரிமை மிக்க போகிற? நீ எப்போ எழுந்திருப்ப? நீ எப்போ தூங்கின்னு கிடக்கிறவன் தானே. அன்புமணி பற்றி சொல்ல, ஒரு யோகியனுக்கு பிறந்த மகா யோக்கியன்றாரு, இவரே மகா யோக்கியன். இப்போ எல்லாத்தையும் அந்த மாதிரி தானே அவன் பையனே சொல்கிறாரு, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்றார், இனிஷியல் ஒன்றா யூஸ் பண்ணி. இது என்ன கணக்கு? இது பையன் எப்படிமா பேர் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும்? ராமதாசன் போடக்கூடாதுன்றாரு, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்றாரு. 2வது வந்து அதை விட இந்த ஊர்வலம் நீ போனீங்கன்னா அதை தடுன்று டிஜிபிக்கு லெட்டர் கொடுக்குறாரு.
அப்புறம் உள்துறை செயலாளருக்கு லெட்டர் கொடுக்குறாரு. அதை அனுப்ப சொல்லி செயல்படுத்த சொல்கிறாரு. வீட்டில் வந்து அந்த கருவி வச்சுட்டாங்கன்றாரு. வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. அன்புமணி தான் வச்சிருப்பான்றாரு. ஸோ அது வந்து இதுக்கு கொடுத்துருக்குறாங்க. சைபர் கிரைம் எல்லாம் போய் வந்தது. எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யாரை நோக்கி கொடுக்குறாரு? அன்புமணியை நோக்கி கொடுக்குறாரு. புரியுதுங்களா? அப்போ அன்புமணியை நோக்கி கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? அது என்ன காரணம்? என்ன காரணம்னா, நான் முதல்ல என்ன சொன்னார், நான் வந்து இந்த தேர்தல் வரலும் நான் வந்து கட்சிக்கு நிறுவனராகவும் தலைவராக இருக்கேன், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போட்டோன்ற மாதிரி சொன்னவர், அவன் பண்ண கூத்துக்கு வந்து என்ன பண்ணிட்டாரு, இறுதி மூச்சு உள்ளவரை நான் தான் தலைவர்ன்ட்டார். அதுக்கப்புறம் எப்படியா போட்டோம்ல, அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் சுசீலா கிட்ட தான் போகும். சுசீலா சொல்கிற ஆள் யாரோ அப்போ அவன் தான் கட்சிக்கு தலைவராகுவாங்க. ஓ, இவங்க குடும்பமே அப்புறமா உள்ள போக முடியாது. ஆனா பொண்ணு இப்ப கூட்டிட்டு வந்துருக்காரு. அதுதான் முதல்ல பாசமுள்ள மகன் கட்சி, பணத்துக்கான மகனுக்கான கட்சி. இப்போ வந்து பாசமுள்ள மகள் கட்சி ஆயிடுது. இப்போ மகளை பிடிச்சி நாங்கள் எங்கே போகிறாரு, அவங்க தான் மாநாட்டெலாம் பேசுகிறாங்களே குந்தவைன்னு சொல்லிட்டு. இல்லை, இப்போதான் சுசீலா அவங்க வந்து காந்திமதி அவங்க கிட்ட கொடுப்பாங்களா? அவங்க கொடுப்பாங்க. அவங்களெலாம் பேச்சுவார்த்தையில் தானே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, பசங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுசீலா அவங்க கிட்டலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஏதான் அவன் தான் சொல்ல. அந்த முகுந்தன் வந்து அது சின்ன ஆயான்னு சொல்லிட்டு அந்த சுசீலாவை பார்ப்பான். அதுக்கப்புறம் தாத்தா கிட்ட போவான். எங்களுக்கு கூட்டு ஏதாவது சொன்னால் கேட்கறதுக்கு அவன் தான் இருக்கிறான் ஒரு ஆள். அதனால தான் அவன் நல்ல பையனா அந்த பையனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அதான் இளைஞரணியை வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது அவன் யாருமே ஒத்துக்கலையே. அன்புமணி நீ சொல்கிறல்ல கட்சி எனக்கு வேணுன்றதுனால தானே இந்த ஜிகே மண்ணுடைய பையனை க்ரஷ் பண்ணி போடுறீங்க. கொடுத்து ராம்தாஸ் கொடுத்தது ஒன்றுமே இல்லை, குப்பை அப்படின்ற மாதிரி ஆச்சு இல்லை அந்த அவர் கையெழுத்து போட்ட கடிதம். அதுக்கடுத்து இவனுக்கு கொடுக்குறாங்க. அவனையும் அதே தானே, நீ யாராக இருந்தால் என்ன கிடையாது, நான் தான் எல்லாம் இருக்கணும், கட்சி உங்கள்கிட்ட இல்லை. நான் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒப்புதல், நீங்கள் ஒரு கையெழுத்து போடணும், நான் ஒரு கையெழுத்து போடணும், அப்படி தானே அவர் வந்து பேசிட்டு கேட்குற மாதிரி. இதெல்லாம் நடக்காத பட்சத்தில் தானே ராம்தாஸ் வந்து அவர் வீட்டுக்கு உள்ளே வந்தால் என்ன பண்ணுறாரு, பயப்படுறாரு. அந்த சௌமியாவை பார்த்தா அவருக்கு பேர் வந்து பத்ரகாளி, அப்படியே கிடுகிடுன்னு ஆடுவார், பொண்ணுக்கே போயிடுவார். ஒரு லுங்கியும் ஒரு இதுவும் கட்டிக்கிட்டு. வீட்டில் யாருமே தடுக்க மாட்டாங்களா? மற்ற பசங்களாம் இருக்கிறாங்க. யார் இருக்கிறாங்க வீட்டில் இருந்து? ராம்தாஸ் இருக்கிற வீட்டில் எங்கே இருக்குது? ஒரு இடம் இருக்குது, தைலாபுரம் தோட்டம். அந்த தைலாபுரம் தோட்டத்தில் அவர் இருக்கிறாரு. அவள் தான் யார் இருக்க, இந்த பக்கத்தில் இவர் இருக்கிறாரு, அவர் கூட 2 உதவியாளர், ராஜான்னு ஒரு பையன், அது வந்து நாய் மேய்க்கிறதுக்காக அங்கே இருக்கிறான், நாயெல்லாம் பார்த்துப்பான். இன்னொருத்தன் தண்டபாணி அவருக்கு சோறு கொடுக்குது, அது பண்ணுறதுக்கு, இன்னொரு சமையலுக்கு மேல் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ அந்த இவங்களை பார்த்துக்கிறதுக்கு வந்து ரோஸ்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த ராம்தாஸ் கடைசி தம்பியினுடைய பொண்ணு அது. அவங்க தான் வந்து அந்த இவங்களை பார்த்துப்பாங்க. யாரை? அந்த சரஸ்வதியை. ஸோ இவங்கெல்லாம் வந்தபோது அங்கே வேலை செய்யணும்னா வச்சு துரத்தி தானே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனான். இப்போ உள்ளே வரான், அவன் என்ன கேட்குறான், ராம்தாஸ் நீ ஏன்டா இங்கே வந்தேன்னு கேட்குறான். என்ன சொல்கிற மாதிரி, எங்கள் அம்மா வீடு, எங்கள் அம்மா வீடு, எங்கள் அம்மா கட்டினது, அவங்க அம்மா கட்டினாங்களா, 5ஆம் கிளாஸு படித்து அந்த அம்மா வந்து இவ்வளோ வசூல் பண்ணி இது பண்ணி கட்டுறாங்களா, எல்லாம் ஊர் தாலி அறுத்ததுமா, அவ்வளோ பணமும் ஏமாத்துனது, கொள்ளடிச்சது, அயோக்கியத்தனம் பண்ணது, மிரட்டினது, இப்படி வாங்கின்னு வந்தது. அங்கே இருக்கிற நிர்வாகிகளை பற்றிலாம் அப்புறம் இதில் இப்போ நிர்வாகிகள்லாம் போடுறாங்கல்ல, போட்டால் என்னென்னா அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு ஓகே. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா நிறுவனத்துலேயும் மாதம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா உடனே மாற்றி விட்ருவான். இந்த மாற்றுறது போகிறதெல்லாம் யார் சொல்லி மாற்றுறாங்க? சுசீலா சொன்னாதான். ராமதாஸ்கிட்ட நேராக பேசுகிறவங்க சுசீலா தான், அன்புமணி பேசுறது கிடையாது. ஆனா சுசீலா அவங்க எந்த ஸ்டேஜ்லயுமே அவங்க வந்து புரிஞ்சுக்கலையா, நம்ம கல்யாணம் பண்ணியும் ஒரு வாழ்க்கை ஆரம்பிச்சோம், அதையும் வந்து கெடுத்துட்டாங்க, குழந்தை இல்லாத அளவுக்கும் பண்ணிட்டாங்க, நம்மளை வச்சு ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்க காலை பூச்சி கெஞ்சிருது ராம்தாஸ். ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது இப்போ கூட வந்து என் காலை பூச்சி கெஞ்சிட்டு போனான்னு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்கல்ல. அது இல்லாமல் அவங்க எல்லாருக்கிட்டையும் தொடர்பில் இருக்காங்க. பத்திரிகையாளர் முழுக்க இந்து ராம்லேருந்து நக்கீரன் கோபால், நான் ஏற்கனவே கூட சொன்னேன், எல்லாருக்கிட்டையும் அவங்க நேராக பேச. இன்றைக்கி வந்து அவர் மீட் பண்ணார் இல்லையா யூடியூப் சேனலுக்கு எல்லாருக்கும், அவங்களாம் யார், இவங்க தான் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க, போங்க அவர் கொடுப்பாரு அப்படின்னு அங்கே போகிறாங்க. அவங்களுக்கே அவர் மேலே கோபம் இருக்குது? இல்லை, அவங்களுக்கு கோபம் இல்லை. அதாவதுங்க இதெல்லாம் பண்ணி அவனை சரி பண்ணு, அன்புமணி ஒழிச்சு கட்டுன்றாங்க. அவங்க வந்து உன்னை வந்து மிரட்டுறான்ல, உனக்கு நீ கொல்லி போடுவே அப்படின்னு சொல்லி ஏமாற்றி மிரட்டி பண்ணுறான். அப்போ அவன் மிரட்டினா மிரள்றேன், நான் மிரட்டா மிரட மாட்டியா, அப்படி தான் இது பிரச்சனை. ஸோ இப்போ இது மாதிரி வருது. இப்போ யார் இருக்கிறாங்க அவங்க கூட? இப்போ ராம்தாஸ் கூட யார் இருக்கிறது? யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா இந்த இவங்க சுசீலா கூட இருந்தாங்க இல்லையா, எஸ்ஐஎஸ்ல தலைவன பரந்தாமன் சொல்லிட்டு ஒருத்தர். பரந்தாமன் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த பங்காரடிகளார் சின்ன பையன் கூடவே இருப்பான் மாதிரி, செந்தில் கூட. அவங்க வந்து இந்த அமைப்புக்கு அவங்க தான் வச்சுருப்பாங்க, அவங்க தான் எல்லாம் பண்ணுவாங்க, அவர் தான் அங்கே இருக்கிறார்.
ஒன்றும் இல்லைங்க, இவங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்றதுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் முகநூல் போச்சு, என்னுடைய ட்விட்டர் கணக்கு போச்சு, அது மீட்டு கொடுன்னு கடிதம். கேக்குறாரு. யார் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணது? அன்புமணி. ஸோ அன்புமணிக்கிட்டேருந்து எடுக்கிறதுக்கு உனக்கு தில்லு இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒன்றா ஸ்டெப்பு வேறு மாதிரி எடுக்கிற மாதிரி வந்த உடனே மூஞ்சி குத்தினா இல்லை, சரி ஊமை குத்தா குத்தி மூஞ்சிலாம் வீங்க வச்சிட்டான். அவன் போயிட்டு 6 மணி நேரம் பச்சை தண்ணியில் மூஞ்சிலாம் இது பண்ணி ஐஸ் இதெல்லாம் வச்சுக்கின்னு அதுக்கப்புறமா தானே வெளியே வர. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல பையன் இப்படி பையன் பண்ணிட்டான்னு மேலாம் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்து எத்தனையோ கம்ப்ளைண்ட் கொடுத்துன்னுக்குறாரு. அதனால தானே வந்திருக்குது. 6 எக்ஸ்ட்ரா போலீஸ் போட்டிருக்காங்க. பச்சையாக தெரியுங்க, இவன் வந்து ராம்தாஸ் வந்து என்ன அரசாங்கத்துக்கு தெரியாதா? 10-15 பேர் இருக்கான் போலீஸ். இங்கேருந்து அவன் சுசிலா வீட்டுக்கு போகிறான், அங்கே தானே போகிறான் திண்டிவனத்தில். அப்போ தெரியாதா? அரசாங்கத்துக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதே போல ஆனா அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியல. இல்ல கலைஞர் வந்து அப்பவே வந்து எல்லா டீடைல்ஸும் வாங்கி வச்சுட்டாரு. ஆமா. ஆனா இது வரைக்கும் இத்தனைக்கும் அவர் எதிர்க்கட்சியில போய் கூட்டணியில் சேரும் போதெல்லாம் சரி, அது எது வரைக்கும் எந்த மேடையிலுமே ஐ திங்க் திமுகவினரோ இல்ல அது தெரிஞ்சவங்களோ யாரும் பேசின மாதிரியே தெரியல. இல்ல அவங்களுக்கு வந்து ஆதாயம், நாளைக்கு இங்க வந்து கூட்டணிக்கு வருவா மாதிரி நாம ஏன் அவசரப்படணும்? ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி, நம்மள ஒருத்தன் திட்டுறான்றதுக்காக நம்ம பதிலுக்கு பதில் ஆவானி பாடவானான்னு நினைச்சிருக்கலாம். ரெண்டாவது வந்து நம்ம கதையை வந்து எல்லாம் ஊர் உலகத்துக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு, நடந்திருக்கிறாரு, எல்லாத்துக்கும் கலந்துருக்காரு. இதை போய் அவர் எதுக்கு நம்ம அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி கூட நினச்சிருக்கலாம், பெருந்தன்மையாக நடந்துட்டு இருக்கலாம். ஆனால் அது வாங்கினதெல்லாம் உண்மை தானே. அதுக்கப்புறம் தானே நீ சைலண்டான, பேச்சே கிடையாது இல்லை, கரெக்டுங்களா? ஆமாம். அப்போ அந்த மாதிரி வந்து அவர் அது எப்படின்னா தான் ஒரு அரசியல்வாதி அவரை எப்படி நசுக்கணுன்றதை நசுக்கி எடுத்துட்டார்ல, அப்புறம் முடிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா சுசீலா மட்டும் இல்லைங்க, 3வது மனைவி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. என்ன 2வது மனைவி வெளியில தெரிய வந்ததுக்கே பப்ளிக், அது முக்கியமா தொண்டர்கள் வந்து ஒரு மாதிரி எங்க தொண்டர்கள் இருக்கா? ஏமா அவன் வேலையை செஞ்சுன்னு இருக்காமா, காசு கொடுத்து அந்த களை கொத்துறதுக்கு ஊர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ வந்து ஆள் பிடிப்பாங்க, இந்த பயிர் வச்சுட்ட பிறகு களை கொத்துறதுக்கு நடவு, இப்போ தான் மிஷின் வந்தது. அந்த மாதிரி ஆளை பிடிச்சின்னு வராங்க. எல்லாருக்கும் காசு பணம் இருக்குது அவங்ககிட்ட, அதை பத்தி பிரச்சனையே இல்லை, அப்படி கூட்டுட்டு வராங்களே தவிர வேற என்னமா இருக்கு? தொண்டர்கள் விடுங்க. இருந்தாலும் ராம்தாஸ் இல்ல, அவர்களா அவங்க வந்து அப்படியா நியமனம் பண்ணி அப்படின்ற கொள்ளை அடிக்கிறதுக்கான ஏஜென்ட் வச்சிருக்காங்கல்ல, அவங்க அந்த நிர்வாகிகள் தான். நிர்வாகிகள்னு இவங்க சொல்றவங்க தான் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க. இப்ப கேளுங்க, இப்ப என்ன ஆச்சுங்க? இல்ல இப்ப பொது வெளியில தெரிய வந்ததுக்கு அப்புறமா 2வது மனைவி பத்தி எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. அதுக்குள்ள இப்ப 3வது மனைவி சொல்லும்போது அதை விட ரொம்ப பெரிய ஒரு ஷாக்கா இருக்குது. இது அதாவது வந்து இது இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி போட்டு கொடுத்து தாலி எடுத்துட்டு வந்து இங்க நடத்துது. இன்னொன்று வந்து அவங்க பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சீதாலட்சுமி, அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து சுப்பிரமணி, அவர் வந்து ஆசிரியர். இந்த அன்புமணி இருக்கான்ல, அவனுக்கும் அந்த அருள்மணிக்கும் அவர் தான் கிளாஸ் எடுத்தவர், புரியுதுங்களா? இந்த பையன் அப்படி சரியாக படிக்காது, இது வந்து ஏதோ நான் சொன்ன மாதிரி இதில் காசு கொடுத்த வந்து படித்தான். அந்த பையன் எம்டி வரலும் படித்தான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி காசு கொடுத்து நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்குறாரு. அவங்க பொண்ணு கேளுங்க, அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது. அந்த 2 பொண்ணு, ஒன்று டாக்டர், ஒன்று அமெரிக்காவில் இருக்குது, ஒன்று மதுரை சைடில் இருக்குது. ஸோ அவங்க புதுக்கோட்டையில் இன்னும் ஒரு பெரிய சாம்ராஜ்யம் நடத்திட்டுருக்காங்க. இந்த சுசீலா வந்து வட மாவட்டங்கள் இருக்காங்கல்ல, அந்த நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது, போகிறது வர்றது, பணம் கலெக்ட் பண்ணுறது இவங்க வேலை. அந்த இருக்கிற நான் சொன்ன சீதாலட்சுமி அந்த சவுத் இருக்குல்ல, டவுன் சவுத்தில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் இவங்க கட்சியை வளர்க்குறதுக்கு போகிறதுக்கெல்லாம் பண்ணுறது. நீங்கள் 2011 அந்த அருள்மணி தேர்தலில் நிற்கிறார், ஆலங்குடி 55,000 ஓட்டு. ஏற்று நின்ற இன்னொருத்தருக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா வித்தியாசம்? 2,000 ஓட்டில் தான் தோக்குற மாதிரி. ஸோ அடுத்தது 2016 தேர்தலில் நிற்கிறார் அருள்மணி. ஸோ அப்போ வந்து அவங்களுடைய இது இல்லை, 5,000 ஓட்டு தான் வாங்குறாங்க. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, அது இருக்குது, அது அடுத்தது கிளம்பும், பூதாகரமாக கிளம்பும். ஆனா உங்களுக்கு கணவர் இருக்கிறாருன்னு தானே சொல்றீங்க? கணவர் இருந்தால் நான் எல்லா வேலையும் பண்ணி அவனை படிக்க வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறான். இப்போ வந்து இவன் இருக்கும்போது அடிச்சு போட்டு இழுத்துனோன்ட்டான். அவருக்கு சுசிலா அவங்க கணவர் இருக்கிறார், தாலி எடுத்து போட்டு கூப்பிட்டு வந்த தானே அவன் அப்படியே தானே இருக்கிறான். என்ன டைவர்ஸ் வாங்கிட்டாங்களா? ஆனா இப்ப இவங்க தனியா இங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க ஃபேமிலியோட தானே ஏன் முதல்ல இருக்காங்க. எங்கே இருந்தாங்க? அவங்க திண்டிவனத்தில் தானே இருந்தாங்க. இல்ல நீங்க இப்போ சொல்ற ஆமாம், திண்டிவனத்தில் தான் இருந்தாங்க. ஆமாம், அவங்க பார்த்தா சகோதரர்லாம் அவருடைய கிளினிக்கில் வேலை பார்த்தாங்க. அவங்க எல்லாம் அதாம்மா, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேலை தான் பண்ணி இருந்திருக்கிறான் அயோக்கிய சிகாமணி. அவன் வந்து மற்றவங்களை பற்றி எப்படி பேசுவான்? அதனால தான் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அதிமுகவோட கூட்டணியா தாயோடு சேயோடு தப்பாக நடந்ததுக்கு சமம், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சொன்னானா இல்லையா? அப்புறம் அங்கே தான் கூட்டணி.
ஜெயலலிதாவை எப்படி விமர்சனம் பண்ணீங்க? வெள்ளைப்பண்ணி, தெரு நாய், இன்னும் கேவலமாக பண்ணிவிட்டு அவங்க பையன் கல்யாணத்துக்கு கூப்பிட்றீங்க. அவங்க அந்த அம்மா கொஞ்சம் குள்ளம், பொறுமையாக நடந்து வரணும். இப்போ இருக்கிற வசதி மாதிரி காரை கொண்டு போய் அப்படியே மேடையில் கூப்பிட்டு அப்படியே போகிறதெல்லாம் இல்லை. அது உள்ள நடுவில் நடந்து வரும்பொழுது அது வரல மைக்க பிடிச்சிங்கன்னா புரட்சி தலைவியே வருக வருகணும் எப்படிலாம் திட்டினவன் ஒரு வைர நெக்லஸ்க்காக இந்த மாதிரி பண்ண அவன் பெரிய அதாவது உலகமாக கேடிமா. அவன் சாதாரண ஆளே கிடையாது ராமதாஸ். இவரை வந்து தோல் உரிக்கிறதுக்கு நம்ம சொன்னால் உண்மையை சொன்னால் நிறைய பேர் இப்போ மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? சரி இப்போ திருந்துறீங்களா? அதுவாக கரெக்டு. அவனுடைய கிளச்சஸ்லேருந்து போகாதீங்க. நான் திரும்ப திரும்ப அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சிட்டேன். இது எப்படியா இருந்தாலும் வழக்கின் அடிப்படையில் வந்தது. கொஞ்சம் காலதாமதமாகி அது நிறைவேறும். இப்போது 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி ரூபாய் 5 IAS ஆஃபீஸர்கள் நிர்வாகம் பண்ணுறாங்க. இது நிர்வாகத்தில் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தாலும் எதிர்காலத்தில் அது சிறப்பாக நடக்கும். 10.5% நாம் எடுத்தோம். அவன் தான் யாருதுனாலும் எழுந்துன்றானே அதுக்கு அப்பன் நான். அப்போ நாம் சொல்லி அதெல்லாம் கேள்வி கேட்கும்போது யாருக்குன்னா பேசணும். அப்போ என்னென்னா அவங்களுக்கு நிறைய 11 ஆண்டு காலமாக அவங்க மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிச்சதுனால இந்த மீடியாக்களில் அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை நம்ம என்ன சொன்னாலும் அது வெளியில் வரல. அதுக்கு அடுத்தது நல வாரியம் போர்டில் போட்டு அதுவும் ரெடியாக இருக்குது. இதெல்லாம் வழக்கின் வழியில் தான். ஆட்சி எப்படி நடக்குது? சட்டத்தின் ஆட்சி நடக்குது. அரசியலமைப்பு சட்டப்பிரகாரம் யார் ஆட்சினா சட்டத்தின் ஆட்சி தான் இப்போ நடக்குதே தவிர நான் போராட்டம் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ண அதனால் எங்கேயும் கொடுத்து ஒன்றும் நடக்காது. சட்டம் என்ன சொல்லுகிறது அதுதான் செய்யும். இப்போ நான் செஞ்சுருக்கிறேன், நீங்களும் ஓய்வு எடுங்க. ராமதாஸை பற்றி வெட்டி தலைகுணுது. நிறைய பேர் எனக்கு நான்லாம் முன்னாடி டீ கடைக்கு போய் ஒரு கௌரவமாக டீயாவது குடிப்பேன். இப்போல்லாம் டீ குடிக்கிறதே விட்டுட்டேன். ஏன்னா அங்கே ஊர் உள்ள அங்கே போனோம்னா அவ்வளோ கேவலமாகுது, காது கொடுத்து கேட்க முடியல அப்படின்லாம் பதிவு போடுறாங்க. எங்களுக்கெல்லாம் வயசாயிடுச்சு, உங்கள் கூட இருந்தவங்க இல்லையா, நீங்களாம் எங்களை ஏன் பார்க்க மாட்டேறீங்க? எல்லா ஊருக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நான் சேலத்துக்கெலாம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் அடிக்கலை, ஒரு போஸ்டர் ஓட்டலை, ஒன்றுமே இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்களே அந்த அரங்கம் நிறைந்து வந்தாங்க. அவ்வளோ பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தோம். ஸோ இப்போ அடுத்தடுத்தது அவனுக்கு என்ன கேட்பாங்க, நீ ஏன் வரமாட்டேற, வெளியே வரமாட்டேற, அதெல்லாம் கேட்பாங்கல்ல. நான் வெளியே வந்தேனே இவ்வளோ கூட்டம் வந்தது, எல்லாம் வந்தது. அதை வர்றவங்களுக்கு அரசு பிரசாத் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து அதை நிறுத்துகிறாங்க. அதெல்லாம் மீறி தான் வந்தாங்க, போனாங்க. ஸோ இப்போ இந்த மூணாவதாக நம்ம சொல்கிறது, ஸோ மக்கள் ஆதரவு உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கு. ஆதரவுலாம் நான் தான் சொல்லிட்டேன். என்னை கேட்கும்போது சொன்னேன், என் பின்னாடி இந்த வன்னியர்களும் மற்றவங்களும் இருக்கிறாங்கன்றதுக்காக நான் வேலை செய்யலை. இந்த வன்னியர் சமுதாயத்தின் பின்னாடி இருந்து அவர்களுக்கு நான் ஏற்கனவே உள்ளபடியே உடைச்சி எல்லா ஜெயிலுக்கும் போய் எல்லா போராட்டங்களையும் கலந்துக்கிறதுனால அதை முன்னெடுத்து செய்வதற்கு யார் இல்லை என்றாலும் நான் தொடர்ந்து செய்கிறேன். என் கூட முதல்ல வாழப்பாடி ராமமூர்த்தி இருந்தார், வன்னி அடிகளார் என்கிற US ராமமூர்த்தி இருந்தார், நான் CN ராமமூர்த்தி, கலைஞரே அப்படி தான் கூப்பிடுவார், வாங்க மும்மூர்த்திகள் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் இந்த பிரச்சனைகளை சமுதாய பிரச்சனை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால நாமே இதை செய்யலைன்னா யார் செய்வாங்க அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இது சுமை தான், பெரிய சுமை தான். இது செலவு பண்ணுறது போகிறது வர்றதெல்லாம் வழக்குகளுக்கெல்லாம் சாதாரணம் கிடையாது. இவ்வளோ காலத்துக்கும் அசிங்கத்துக்கும் அப்புறமும் நம்ம யாருக்காக பண்ணுறோம்? இஷ்டப்பட்டு சமுதாய பணியை நம்ம செஞ்சிட்ருக்கோம். ஆக இப்போ இருக்கிற அந்த மாதிரி இளைஞர்களுக்கு 70 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நிறைய இதெல்லாம் வெப்சைட்லாம் இருக்குது, அதை போய் பாருங்கள். ராமதாஸை தவிர வேறு எந்த தலைவனை பற்றியுமே எழுதுனதில்லை. நம்ம எல்லாரையும் பற்றியும் எழுதியிருக்கிறோம், நியாயத்தை சொல்லியிருக்கு. நீங்களாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறோம். அதற்கு அடுத்தது என்னென்னா, ஒரு இனம் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நீ யாருன்னு தெரியணும். அது தெரியல. இந்த ராமதாஸ் இந்த வன்னியர்களை ஜாதி பட்டியலில் கொண்டு வந்துட்டான். இது ஒரு பெரிய தேசிய இனம் அல்லவா? 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை ஜாதி என்ற சிறிய 3 கோடி மக்கள், அதாவது நான் பதில் சொல்ல வரேன். இது சிறிய சிமிழுக்குள் ஜாதி என்ற பெயரில் அடைக்கிறார்கள். நாம் வன்னியர்கள் என்று என்ன போனோம், ஊரில் எல்லோரும் வாங்க நாங்கள் கேட்குறோம், சமூக நீதி கேட்குறோம், நீதி கேட்குறோன்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லோரையும் கூப்பிட்டு ஜெயிலுக்கு போனோம். ஜெயிலில் போனால 25 பேர் செத்து போனதில் 2 பேர் சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள். 2 லட்சம் பேரில் வழக்கு இருந்தது. அதில் ஒரு 20,000 பேர் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வழக்கு தான். இப்போ 2 மக்கள் தொகை கேட்குறீங்க. 1931 அதான் லாஸ்ட்டாக கடைசியாக எடுக்கப்பட்ட சென்சஸ் ஜாதிவாரி கணக்கெடுப்பு. அப்போ சென்னை மாகாணம் அப்படின்னு இருந்தது. அதில் ஆந்திரா முழுக்க இந்த இதோட தான் சேர்ந்துருந்தது, தமிழ்நாடு ஆந்திரா. அப்போ நம்மளுடைய மக்கள் தொகை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா
அப்படின்ற வந்து அவன் தான் வந்து அந்த ஜாதி இதெல்லாம் வச்சு இப்போ போட்டான். இப்போ 2021 கூட கொடுத்துருக்காங்க. ஸோ அது பிரகாரம் இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 8.4 கோடி, 8 கோடியே 40 லட்சம். இதில் வந்து ஆதி காலத்தில் அந்த இது சொன்னது 21ல் சொன்னது கரெக்டாக வந்து அது பிரிஞ்சு போகுது இல்லையா, அப்போ வந்து 43.58% வந்து வன்னியர்கள். அந்த வன்னியர்களில் ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறவர்கள் வன்னியகுல சத்திரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 8 அந்த பர்சன்டேஜ் போன உடனே மீதி 35% வன்னியர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த 35%-ஐ ஆந்த்ரோபாலஜிக்கல் சர்வே பண்ண மத்திய அரசனுடைய நிறுவனம் தான், மானுடவியல் நிறுவனம் தான் சொல்லுது 3 கோடி பேர் வன்னியர்கள் இருக்கிறார் என்று. சரி, நான் வந்து சாதாரணமாக சொல்ல, அவங்களுக்கெல்லாம் தெரியாதுமா, ஏதாவது ஒன்று கேட்டு பாருங்களேன். ஏதாவது இப்போ ஒரு தரவு சொல்கிறான், எத்தனை மைக்க போச்சோன்னா 3 கோடி 5 கோடி 7 கோடின்னு சொல்லின்னு இருப்பான். இந்த தமிழ்நாடு இதை விட தாண்டி போகிற மாதிரி இதுதான். இது வந்து என்கிட்ட இருக்குது. நானும் அதை நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன். ஏன் வன்னியர்களை வந்து ராம்தாஸ் வந்தவர் தான் அது இல்லாமல் 1846 இந்த சென்சஸ் 1881 எடுக்கும்போது, நான் சொல்கிறது போய் சண்டை நூற்றாண்டு அப்போல்லாம் நடக்கும்போது என்ன நடந்தது, வன்னியர்களை பஞ்சமரன்னு எடுத்து விட்டானுங்க. அதுக்கப்புறம் தகராறு போட்டு அந்த கோபால் நாயக்கர் மற்றவங்களாம் அந்த காலத்தில் ஃபைட் பண்ணி அது அப்படியே நடந்து ப்ரீவியூ கவுன்சில் லண்டன்லாம் அந்த பிரச்சனை நடந்ததுங்க அந்த காலத்தில். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 1929 ஒரு சென்சஸ் அதிகாரி வந்து சொல்கிறான். அப்போ வந்து நான் சொன்ன இதை தான் சொல்கிறான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வன்னியகுல சத்திரியர்கள், ஆந்திராவில் இருக்கிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்க அக்னிகுல சத்திரியர்கள். அப்போ தான் ஒரு சத்திரியர்கள் என்ற வார்த்தை அப்போ தான் கன்ஃபார்ம் ஆகுது. எங்களுக்கு சர்டிஃபிகேட் எது கொடுத்தாலும் வன்னியர்னாலே வன்னியகுல சத்திரியர். அதில் என்னென்ன பட்டங்கள் இருந்தாலும் ஒரு ஜாதின்றதை சத்திரியன்றதை அவங்க கொண்டு வந்தானா, ராம்தாஸ் கொண்டு வந்தானா? இங்கே கேளுங்க, அக்னி கலசம் ஒன்று இருக்குது இல்லை, அதை கேட்டால் நாங்கள் அப்படியே தீயில பிறந்தோம், வெங்காயத்தில் பிறந்தோம், வெள்ளை பூனில் அந்த அக்னி இதுவே கண்டுபிடிச்சவனே ராம்தாஸ்ன்றான். ஏதாவது நியாயங்க தான். 1881 அமைக்கப்பட்ட அந்த இதுலேயே அக்னி கலசம் இருக்குது. ஸோ அதனால தான் இவன் வந்து சரியில்லை, இவன் திருட்டு பையன், இவன் அயோக்கிய பையன், இன்னொருத்த இந்த உழைப்பை திருடுவான், மற்றதெல்லாம் சொல்லுவான். இந்த பசங்களுக்கு புதுசாக வந்த பசங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஒரு தலைமுறையை வீணாக்கிட்டான் ராம்தாஸ், 2வது தலைமுறை அன்புமணி வீணாகிறான். 2000க்கு முன்னாடி பிறந்தது எல்லாத்தையும் கொண்டு வந்து ராம்தாஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி வம்பு வழக்கில் போட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். சரி, நான் அதனால தான் சொன்னேன், நான் வந்து பெரிய சாலை மறியல் மாதிரி இன்னொரு போராட்டம் நடத்துவேன் மக்களுக்காக. அந்த 10 புள்ளி அது நம்ம இது நான் சொன்னேன், டே இந்த 10 புள்ளி மீதிலாம் பேசின வச்சுக்க, உன் மேலே வழக்கு போட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க பேசுறது இல்லை 2 பேருமே. இப்போது நான் அப்போ கேட்டேன், அப்பா குடுகுடு கிழவா, எப்பட்றா நீ கிடுகிடு போராட்டம் நடத்துவேன், உங்ககிட்ட யார் இருக்கிறாங்க, என்ன கதை விட்டுக்கினுக்கிற அப்படின்லாம் கேட்டோன்னே அப்புறம் அதை பற்றிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க, அங்கேயும் போக மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் வந்து மக்களுக்கு எல்லாம் தெளிவாயிடுச்சு. ஒரு தலைமுறையை வீணாக்கியவன் ராம்தாஸ். இப்போ வரைக்கும் இப்போ 2வது தலைமுறை இருக்குது. நான் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேம்மா, அவன் 80லேருந்து வந்து 2000 வரலாம் ஒரு தலைமுறை வீணாக்கி அயோக்கியத்தனம் பண்ணிட்டான். இப்போ அன்புமணி இப்போ 2000க்கு அப்புறம் பிறந்ததுங்கள்ல, அதுங்களை பிடிச்சிக்கினே அவன் வந்து உருட்டின்னுக்கிறான். இவன் இந்த தலைமுறை வீணாக்குறான். இல்லை, அதான் இப்போ வன்னியர்கள் அப்படின்னாலே வந்து அடாவடிக்காரவங்க அப்படின்ற ஒரு பெயரை வந்து இவங்க தான் வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லலாமா? எதுக்கெடுத்தாலும் வம்பு இழுக்கிறவங்க அப்படின்ற. அதை தான் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஐடி கம்பெனியில் ஒரு சர்க்குலர் இருக்குது, அது சொன்னீங்க. ஆமாம். அப்போ வந்து என்ன சொல்கிறேன், இவங்களை வேலைக்கு எடுக்காத, இவங்களை தோட்டக்காரன், காவல்காரன், அந்த வண்டி ஓட்டுறவன், எடுபிடி வேலைக்கு வச்சுக்க, அவன் படிச்சிருந்தா கூட அவனை உள்ளே உட்கார வச்சு வேலை கொடுக்காத, இவன் பிரச்சனை பண்ணுவான், ஊரை இழுத்துன்னு வந்து அமகலம் பண்ணுவான், இவனுங்க ரோக் பீப்புள்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எவன் வேலைக்கு எடுப்பான்? இப்போ நான் கூட இருக்கிறேன், நான் நிறைய இதில் சொன்னது தான் சொல்கிறேன், திரும்ப நியாயமாக இருக்கிறேன், பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இருக்கும்பொழுது 4 பேரை நம்பிக்கையாக இருக்கும்போது அதில் வந்து நான் வன்னியன்னு தெரிஞ்சிட்டான். அந்த மீதி இருக்கிற 3 ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறான், இப்போ இவன் ராம்தாஸால் மேலே ஒரு கண்ணுவை உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற அலுவலகங்கள்லேயும் சரி, இதுவும் சரி, வேலைக்கு போனால் இவனை எவமா எடுக்கிறான்? நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை அரசாங்கம் எப்படி ஒதுக்குது? நீ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்தாலும், நீ நல்லவனாக இருந்து வல்லவனாக இருந்து இந்த பிஸ்கு எல்லாம் ரெடியாக இருந்தாலும், டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஃபிட் ஃபார் இது ஒர்க்குன்னு மாதிரி கொடுத்தாலும் ஜாபுக்கு எங்கே போய் நிற்கணும் கடைசியாக? அங்கே இருக்கிற காவல் நிலையத்தில். எதுக்கு? நன்னடத்தை சர்டிஃபிகேட். இவன் பேரில் கேஸ் இருந்தால் அவன் எப்படி வேலைக்கு போக முடியும்? இந்த வேகபான் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ அதுதான் வந்து அந்த ரயிலெலாம் உடைச்சானுங்க இல்லைங்களா? அப்போலாம் எவ்வளோ 35,560 கேஸு, 80 கேஸு.
வன்னியர் குழந்தைங்க மேலே போட்டாங்க. எல்லாம் சின்ன பசங்க வந்து அமகலம் பண்ணிட்டு. ஸோ அப்போ அவனெல்லாம் வேலைக்கு போக முடியுமா? போக முடியாது. அப்புறம் எதுக்கடா ஒதுக்கீடு கேட்குறேன்? அப்புறம் சொல்கிறேன், நான் தான் 6 ஒதுக்கீடு அருந்ததியருக்கு வாங்கி கொடுத்தேன், இஸ்லாமியருக்கு வாங்கி கொடுத்தேன், வந்தவனுக்கு வாங்கி கொடுத்தேன், போனவனுக்கு வாங்கி கொடுத்தேன். ஏன்டா அயோக்கிய பயல, அப்புறம் ஏன்டா வன்னியனுக்கு வாங்கி கொடுக்கல? கேட்பானா? கேட்க மாட்டானா? நான் அதை தான் கேட்குறேன். அவன் வன்னியன் இல்லை, இருந்தால் அவன் செஞ்சுருப்பான், செய்ய மாட்டான். அதில் மட்டும் நீங்க தீர்க்கமா இருக்கிறீங்க. அவங்க ஏங்க அவன் கிடையாதுமா, என்னம்மா நீங்கள் தீர்க்கமாக இருக்கிறது? அவன் வன்னியன் அந்த ஒரே ஒரு கேரக்டர், அவனுக்குன்னு தனி குணாதிசயம் இருக்குது இல்லை? யார் சொன்னாலும் தடுத்து எழுத்து கேட்பான், தப்புடா தப்புன்னு சொல்லுவான். சரிங்க, நான் தப்பு பண்ணா தப்புன்னு மன்னிப்பு கேட்பேன். எவ்வளவு வருஷம் இத்தனை ஆண்டு காலம் நாங்கெல்லாம் ஒன்னா தானே இருந்தோம். இப்போ எங்களுக்கெல்லாம் நாங்கெல்லாம் இருக்கும்போது இவன் இதுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் சூனாம்பேடுமா, சூனாம்பேடில் வந்து காலனி வந்து காவல்துறையினர் போய் அட்டாக் பண்ணிட்டான், தப்பு நடந்ததுன்னு சொல்லிட்டு. நாங்கள் ஊரே திரண்டு போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இந்த இது இருக்குல்ல காவல் நிலையத்தை முற்றுகையிட்டவமானானே. அப்போ நாங்கள் எல்லாம் கரெக்டாக தானே இருந்தோம். அதுக்கு முன்னாடி அதனால தானே ஒற்றுமை மாநாடு நடத்தினோம், வன்னியர் வண்ணார் மாநாடு. இவன் எங்கம்மா இன்னமா அவன் சுண்டக்க பையன், அவன் சண்டே வந்து போகிறான் நாதார் நாய், அவன் எதுக்குமா லாகி? அவன் வந்து நாங்கள் ஜெயிலில் இருந்தோம்மா, நாங்கள் ஜெயிலில் சாலைமர் ஜெயிலில் இருக்கும்போது இவன் முன்னாடியே ரிலீஸ் ஆகிட்டாம்மா. நான் லேட்டாக வந்தேன், இன்னும் தான் அன்னைக்கு ஒரு நாள் பத்திரிக்கையாளர் சந்திக்கலன்னா இந்த கதையே நடந்திருக்காது. உங்க கண்ணே கலங்குது. இல்லைம்மா, என் கண்ணு கலங்கலை. இந்த சமுதாயம் இவ்வளோ கேவலப்பட்டு நிற்குதுன்னு சொல்ல வரேன். இவன் வந்து ஒரு ஆளே கிடையாதுமா, நான் தான் சொல்கிறேனே. ஆனால் இப்போ அப்படி ஒரு ஏட்டிக்கு போட்டியாக நிற்க வச்சதுக்கான முக்கியமான காரணம் ராமதாஸ் தான். எதுக்கு? பிற சாதியினரோட. அதாம்மா, அவன் வந்து சங்கம் அமைக்கிறான், தமிழ் குடிகள் சங்கம். அதில் யார் இல்லை? பெரிய சமுதாயமாக நிறைய மக்கள் இருக்கிற அந்த எஸ்சி சேர்க்க மாட்டான், தலித் அமைப்பே கிடையாது, அதில் வரக்கூடாதுன்றான். அப்புறம் என்ன நீ வந்து அமைப்பு வச்சு என்ன பண்ண போகிற? அவங்கள சேர்க்கல இல்லை. அப்புறம் அம்பேத்கர் சிலையை திறக்கிறோன்ற. சரி, அம்பேத்கர் தொலைச்சுன்னா அவங்ககிட்ட ஏன் சண்டை போட சொல்கிற? இப்போ சண்டை ஃபுல்லாக அங்கே தான் நடக்குது. ஒரு கோவில் திருவிழாக்கு கூட உள்ள அவங்க சேர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க தானே உள்ள போந்து அது பெரிய பிரச்சனையாக்கி. இல்லைம்மா, அது வந்து அவர்கிட்ட இப்போ என்னுடைய குலதெய்வ கோயில், அதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதுக்கான அமைப்பு இருக்குது. அதனால பேசி இது மாதிரிப்பா, இது எங்கள் முன்னோர்கள் இது மாதிரி இருக்குது, அதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து இருக்கணும். முதல்ல வந்து அந்த கோயில் வந்து கோபுரம் இல்லாமல் இருக்கணும், உண்டியல் இல்லாமல் இருக்கணும், புரியுதுங்களா? மஞ்சனம் சொல்லிட்டு ஒரு இது கொடுப்பாங்க, அது கொடுத்தாலே அந்த கோயில் வந்து அந்தந்த ஜாதிக்கு தான் சொந்தம். அவனா கட்டி அவனை சும்மா அவங்க முன்னோர்களை வச்சு பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நீ சொல்லி கேட்டு பண்ணணும். அது மாதிரி நான் வாங்கி கொடுத்தேன்ல. இந்த மாதிரி பொதுவாக இருக்கிற ஒரு இதில் வந்து இந்து அறநிலையத்துறையில் எடுத்துட்டான்னா நீ ஒன்றும் பேசக்கூடாது, எல்லாரையும் விட்டுடணும். இந்து அறநிலையத்துறை இதெல்லாம் இருக்கணும். முதல்ல நீ கட்டி வச்சிருக்கிற கோயில் வந்து பட்டார் நிலத்தில் இருக்கணும், உன் மூதாதையர் கொடுத்ததா இருக்கணும். ஒன்றுமே இல்லாமல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவனை சண்டை எடுக்கிறதுக்காக பண்ணிட்டு இருந்தா புரியுதுங்களா? இதே வந்து இவங்கெல்லாம் மற்றவங்களாம் பண்ணும்போது நான் வந்து சேலம் ஸ்டீல் பிளான்ட் பக்கத்தில் ஒரு 3 ஏக்கரில் ஒரு பெரிய குலதெய்வ கோயில் இருந்து அதில் வந்து பிரச்சனை வந்தது. கோர்ட்டு மூலமாக நான் தான் போய் அதை பண்ணி செஞ்சு கொடுத்தேன். அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சவொன்னே விட்டுட்டாங்க. நீ அந்த மாதிரி எதாவது செஞ்சியா? எடுத்தவொடனே பார் நான் என்ன பண்ணுறேன் பார், இப்படி தானே பேசுறது, அடிக்கிறது, பெரிய ரவுடி மாதிரி பேசுறது. இவன் ஏன் அந்த மாதிரின்னா 7 நாள் சாலை மறியல் எடுத்துப்பான். பாடுறாங்க 7 நாள் சாலை மறியல் பண்ணிட்டோம், அந்த மாதிரி இன்னொரு போராட்டத்தை நீங்கள் பார்க்க வேணாம். இதே மாதிரி பழைய கதையை அப்படியே சொல்லிக்கின்னு அந்த கிழமை யாராக இருந்தாலும் சரி எல்லாம் கரெக்டு, இந்த மனையில் தூக்கி கேள்வி தூக்கி உகார வை, தாலி கட்டணுன்ற மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருக்கான். ஒன்றுமே இல்லை, அது எதுவுமே இல்லைம்மா, முடிஞ்சு போன கதை. இவனை அதெல்லாம் பண்ணான். நாங்கள் தானே எல்லா ஊருக்கும் போகிறோம், நாங்கள் தானே பேட்டி கொடுத்தோம். 96,000 கிராமம் உனக்கு தெரியுமா? 96,000 கிராமம். நான் இப்போ சேலத்துக்கு போயிருந்தேன், அப்போ வந்து பேசுனாங்க, நீங்கள் வந்து சேலத்தில் உங்கள் கால்படாத கிராமம் கிடையாது, நாங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், எல்லா ஊருக்கும் வந்திருக்கோம். ராமதாஸ் எங்கே வந்தான், எங்கள் ஊருக்கெல்லாம் வரலையே அப்படின்லாம் பேசுகிறாங்க. அவன் 96,000 மக்கள். ரெண்டாவது சேலத்தில் வந்து எனக்குன்னு வந்து அப்போ வந்து நான் வந்து பேசுகிற இதை வச்சு கம்யூனிஸ்ட் மாவட்ட செயலர், அப்போலாம் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் தான் இருப்பாங்க, அந்த மாவட்ட செயலர் வந்து என் தலையை வெட்டிடுவேன்னா நான் கொலை பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஓப்பன் மீட்டிங்கில், பப்ளிக்காக கம்யூனிஸ்ட் மீட்டிங்கில், புரியுதுங்களா? அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணி சமுதாய பணி செஞ்ச எனக்கு அந்த ஊர் பக்கத்தில் வந்து ஒரு நகர் உண்டாக்குனாங்க, கல்பகனூர் பக்கத்தில். இன்றைக்கும் CN ராமூர்த்தி நகர் இருக்குது. அந்த நகரில் வந்து அது ஒரு பெரிய இதுவாகவே நகராகவே ஆகி ஒரு பெரிய இடமாயிடுது. அந்த இடத்துல வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே இருக்குது. அதுக்கு வந்து ஆத்தூர்லேருந்து பஸ்ஸு வந்து போகுது, அரசாங்க பஸ்ஸு போகுது, 15 பஸ்ஸு விட்ருக்கான். ஸோ இப்போ வந்து இதை எங்களுக்கு கேட்டால் வந்து பண்ணாங்க. அவன் மக்கள் பண்ணால் விருப்பப்பட்டால் செஞ்சான்.
நாங்கள் என்ன அதுக்காக போயிட்டு ஏதாவது பண்ணோமா, அதெல்லாம் இது பண்ணுமா? இவனுக்கு எங்கே இருக்குது, எங்கேயாவது வச்சுருக்கிறானா? அப்போ கூட ஏதாவது இந்த லே அவுட் போடுவானுங்க பார்த்தீங்களா, புதுசாக 40 ஏக்கர் வாங்கி போட்டால் ராம்தாஸ் லே அவுட் தான் போடணும், வேறு வழி கிடையாது. சரி, இவன் வந்து எல்லாத்தையும் இப்படி தான்மா அந்த சொத்துலாம் எழுதி வாங்கிக்குவானுங்க. இப்போ ரங்கசாமின்னு ஒருத்தர் இப்போ பிஜேபியில் இருக்கிறாரு, அவர் வந்து சீட்டு ஓகே 47 ஏக்கர் 50 ஏக்கர் லே அவுட் போட்டிருந்தாங்க, மொத்தமாக கூட செங்கல்பட்டு பக்கத்தில் வாங்கி எழுதிக்கின்னு தான் சீட்டு. சரி, நான் இன்னும் இந்த சீட்டு வாங்கின கதையை சொன்னால் போய்கினே இருக்கும். அப்புறம் வந்து இன்னொருத்தர் இருக்காரு, இல்லை இல்லை ஜெகத் ரட்சகன் மாதிரி இன்னொரு உலக ரட்சகன். உலக ரட்சகன் 5 வீடு இருந்தது. இப்போ டி நகரில் இந்த பையன் இருக்கிறான்ல, இந்த அன்புமணி, அவர் கொடுத்த வீடு தான். அதுக்கப்புறம் வந்து 10 கிலோ 25 கிலோ கோல்டு அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டு வந்தான். அந்த 47 ஏக்கர் எதை கொடுத்துட்டு தான் எதை வாங்கினாங்க, சீட்டு செய்யாரில் நிற்கிறதுக்கு. செய்யார் நின்று உலக ரட்சகன் வந்து ஒத்த கம்மல் போட்டுக்கின்னு இருப்பார். அவளெல்லாம் ஒன்றும் இல்லை, பேராசிரியர். இந்த அதை தான் நடந்ததுமா. இந்த மாதிரி எல்லாத்தையும் உறிஞ்சி அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணி எம்எல்ஏ ஆனால் அவனுக்கு ஒரு பைத்தியக்கார பசங்க எம்எல்ஏ ஆகி தான் சேவை செய்யணுமா, எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. இன்றைக்கு வந்து எலிட் பார் இருக்குல்ல சாலி கிராமத்தில், அவன் இடத்துல தான் கொடுத்துருக்கான். சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு இருக்கிற எல்லா லிஸ்டும் வெளில வருது. ஆனா இப்ப நீங்க மனைவி 3வது மனைவி எல்லாம் சொன்னீங்கல்ல, இது எப்படி சவுத் நார்த் சொல்லி பிரிச்சு வச்சிருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்னும் எக்கச்சக்கமான லிஸ்ட் வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்து வரும். இப்போ வந்து இதோட பண்ணுவோம். இப்போ அடுத்தது வந்து இப்போ தீரன் வந்து 1998 வந்து செருப்பு மாலை போட்டாங்க. எங்க இதில் வந்து செருப்பு மாலைன்னா அவர் படிச்சு இந்த ஹாஸ்டல் வார்டனாக இருந்தார். அப்போ வரும்போது அங்கே கலாட்டாகி அங்கே செருப்பு மாலை போட்டாங்க. இதோட முடிப்போம். செருப்பு மாலைக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு அங்கே ஒன்று இருக்குது, அது அடுத்தது நம்ம பேசுவோம். ஏன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் சொல்லிட வேணாம். இப்போ வந்து இந்த ரவுண்ட் மாலைக்கு அப்புறம் அங்கே என்ன நடந்திருக்குது அதுதான் வரும் அடுத்த பேட்டியில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 3வது வந்து பேட்டிக்கே வெளியில் வருது இல்லையா, தப்பு தானம்மா. நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒரு நாடக காதல், நீ ஊருக்கு உலகத்துக்கே நாடக காதல், எவன்டா அவன் நாடக காதல் பண்ண. இப்போ சுசிலா அவங்களாவது பரவாயில்ல, குழந்தை இல்லாம இருக்கிறாங்க, இவங்க வந்து வெளியிலயும் கட்சியை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க ஃபேமிலியோட இருக்கிறாங்க. இப்போ அவங்க பேர் வெளியில அடிபடும் போது அது அவங்களோட குடும்பத்துல. அதனால தான் நான் வந்து சொல்றதுக்கு தயங்குறேன். அவங்க குடும்பம் பாதிக்க கூடாது. அவங்க என்ன குடும்பம் பாதிக்குது, அதான் அந்த பையன் 2 நின்னா நம்ம எலெக்ஷன்ல 16 அது அவங்க சீட்டு எல்லாம் யார் ஷெரீப்னு ஒருத்தருக்காரு பாய், அவரை கேளுங்க. அவரெல்லாம் அந்த கட்சியில் இருந்தவர் தான். அவங்க தான் சீட்டு அங்கெல்லாம் எல்லாருக்கும் அவங்க மூலமாக தான் பணம் பட்டுவாடா வாங்குறது போகிறதெல்லாம். அப்புறம் ஏமா அது இது சுசீலாவனுடைய இதுக்கு சுசீலாவுக்கு அடுத்தது அவங்க இப்போ வந்துமா ஒருத்தர் வந்து முதலே தப்பு பண்ணி ஏமாத்திட்டு ஓடி போய் பிடிச்சின்னு வந்து கட்டி போட்டு பண்ணுறான் தான் நாடக காதல் ஒன்று. அப்போல்லாம் வந்து நான் சொல்கிறேன் ஜீன்ஸ் பேண்ட்லாம் கிடையாது, கூலிங் கிளாஸு பெல் பாட்டம் இதை போட்டுன்னா அப்படி ஊர் சுற்றி. ஆமாம், அப்போ ஏமாத்தினாராம். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. சரி, அப்புறம் அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இது சுசிலா ஒன்றும் தெரியாதுங்க. அதுக்கு வந்து நம்ம அதுக்கு பாவம் அங்கே வேலை செய்கிறவங்கள தான் அவங்க தம்பி பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க. இந்த சாணி போட்டு கோலம் போடுவாங்கல்ல, அவன் தம்பின்னு ஒருத்தர் தான் இல்லை, அவன் பேர் சீனிவாசன். அவன் சைக்கிளில் போய் இது போடுவாமா, டீ தூள் போடுறவன். நீங்கள் பார்த்துங்க இந்த கதையெல்லாம். அவன் யாரை கல்யாணம் பண்ண அங்கே சாணி போட்டு இந்த பொண்ணை ஓட்டின்னு போயிட்டான். அவன் என்ன ஒரு இது, அது கோவிந்தராஜன் ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தரான். அதே மாதிரி அதுக்கு அடுத்து எழிலன்னு ஒருத்தன், அவன் ஒருத்தன். இது எல்லாம் வேறு ஜாதி. நான் அதை சொல்லக்கூடாது, நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் யாருன்னு. ஸோ இந்த மாதிரி இவங்க குடும்பமே ஒரே அக்க போருமா. இது வந்து வெளியில் தெரியல. இந்த சாலை மறியல்னு ஒன்று பண்ணி 7 நாள் வந்த உடனே ஒன்றும் இல்லாத இலை அப்படியே காற்றுல அடிச்சுன்னு போய் கோபுரத்தில் உட்காந்துச்சு இல்லையா, அதனுடைய வேலை. இப்போ ஒரு காற்று வச்சு கீழே வந்து அன்புமணி அவங்களும் வேற எதுவும் தான் இல்லை. இப்போ இல்லை அன்புமணி இல்லை, அன்புமணி தான் நான் அந்த காலத்துலேருந்து கேட்டிருக்கேன், என் மகன் வரமாட்டான், என் வாரிசு வராதுன்னா. அன்புமணி யாரா டிஎன்ஏ டெஸ்ட். அவங்க மனைவி வந்து இவங்க இந்த விநாயகத்தினுடைய பேத்தி, அவர் கிருஷ்ணசாமின்னு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தார், அவங்க பொண்ணு. இன்னும் இந்த கதை நான் தீரன் ராம்தாஸ்லாம் வந்து இந்த 7 நாள் சாலை மறியலுக்கு அப்புறம் இந்த கேஸ் போட்டவங்களாம் வெளியில் எடுக்கிறதுக்கு ரொம்ப முடியல, கேஸ் நடத்த முடியல, தத்தளிச்சோம். செத்து போனவனுக்கு உதவி பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களை போட்டு கெஞ்சி கூத்தாடி ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் எல்லாம் வந்தோம். எல்ஐசி அப்படிலாம் பஸ்ஸில் தான் வர முடியும். எல்ஐசியில் வந்து இறங்கிட்டு அங்கேருந்து இவரை பிடிச்சி அவர் வீட்டுக்கு போனோம். அவர் வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணார், உட்கார வச்சு பேசின்னு இருக்கும்போதே அவருக்கு ஒரு ஃபோன் வந்தது. அது என்ன சொன்னான், அந்த கிருஷ்ணசாமி எங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஆள் வராங்க, அதனால் வந்து நீங்கள் போய் கிச்சனில் போய் நில்லுங்க அப்படின்னு. ஆமாங்க, நாங்களே நின்னுங்க, நான் தீரன் நாகரத்னம் ராம்தாஸு.
அங்கே நின்று கிடந்தான். அவன் வந்தான், வந்து பேசிட்டு போனான். ஏன்னா அப்போ வந்து அவர் ஒரு கேஸ் ஏஜென்சி வச்சுருந்தார். அவர் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்னு. அங்கே நிற்க வச்சோன்னே அங்கேயே சத்தம், ராமதாஸ் இவன் சண்டே வைக்கல்னா வக்கீலே கிடையாதுன்னு அர்த்தம். இவனே சண்டேயில் வந்து போகிறோம் தான், இவன் காசு கொடுக்கல, அதான் கொடுக்கல, கண்ணா பொண்ணான்னு திட்டிட்டு அவங்க வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அப்புறம் அவங்க வீட்டில் போய் தான் பொண்ணு எடுத்துக்கினான். அவன் என்ன பார்த்துருக்கிறாரு எல்லா இவ்வளவு சொத்து இருக்குது அப்படின்னு. ஆமாம், பார்த்துட்டு அப்புறம் பண்ணான். அவன் வந்து அந்த கிருஷ்ணசாமி இவன் ஏதாவது படிக்கிறதுக்கு எம்டிக்கு சீட்டு கேட்டான் மணிப்பூரில் ஒரு 2 லட்சம் கொடுத்துருந்தா நமக்கு இந்த தொல்லை வந்திருக்காது. அவன் அங்கே ஏதாவது படிச்சுட்டு அப்புறம் எப்படியா போயிருப்பான். அதுவும் அவன் செய்யலை. ஸோ இந்த மாதிரி தாம்மா ஒவ்வொன்றும் இருக்குது. இதில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க நிறைய பேர். சில பேர் வெளியில் சொல்ல முடியல. சொன்னால் வந்து இவ்வளோ அளவுக்கு இப்போ கொஞ்சமாவது வெளியில் போகுது இல்லையா, அது கூட இல்லையே. ஆனா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு எப்படி சார் தெரிய வருது? நான் அந்த காலத்துல இருந்து இருந்தவன்ல, இப்போ இருக்கிறவங்கள அங்கே நான் இருக்கும்போது இருந்தவங்க தானே. இல்ல போட்டோஸ் எல்லாமே சொல்றேன். எந்த ஃபோட்டோஸில் ஏன் இல்லையா, அப்போ வந்து எடுத்தது தானே. எனக்கு சுஷிலாவை தெரியாதானே, நான் பார்க்கலையாண்ணா. நம்ம பார்க்கும்போது எனக்கு தெரியுமே, எல்லாரையும் தெரியுமே, எவ்வளோ தூரம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் பாவமா, அதெல்லாம் ஏதோ ஒரு இது மாதிரி பண்ணியா அயோக்கியத்தனம் பண்ணி இவங்ககிட்ட மாட்டிக்கினேன் அடிமை மாதிரி வச்சு. இப்போ அவங்க ஒய்ஃபும் கேட்க மாட்டாங்களா எதுக்கு அப்படி பண்றீங்க அர்த்தம்? கரெக்ட், அவங்க ஒய்ஃபு கேட்க மாட்டேன், எடுத்து தூக்கு கையில் மாட்டுவாங்க. நான் மாட்டிக்கிறேன், வேறு நீ இந்த வித்தெல்லாம் என்கிட்ட காமிக்காத, நீ செத்து போன நீ போக போற, நான் அப்புறம் இன்னும் மாதிரி ராஜா மாதிரி இருப்பேன். அப்புறம் சுசிலாவும் கேட்க மாட்டாங்களா என்ன ஏதான் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அடுத்தடுத்த பொண்ணு கிட்ட போறீங்களேன்லாம்? அதெல்லாம் வந்து சுசிலா கேட்கறதுக்கு என்ன இருக்குது, அது அந்த மூலையில் இருக்க போது, இவன் இந்த இதில் இருக்க போகிறான். ரெண்டாவதுமா இது இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுவான்னா ஒரு 10 நாள் லீவ் போட்டுருவான். எதுவும் நடக்கலை. இந்த 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 இது சரஸ்வதி ஈர்த்துன்னு ஓடிவான் பெங்களூரில் இருந்துட்டு 10 நாள் இருந்துட்டு கூப்பிட்டு வந்து விட்ருவான். இதுக்கப்புறம் வந்து நீ எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. சத்தியமா இதெல்லாம் நீங்கள் கேளுங்க. அவனுடைய இது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஐட்னரிடு. இந்த மாதிரி அந்த மாதிரி ஆள் அவன். சரி, நீங்கள் இது இப்படி ஒரு இடையில வந்து முடிவு பண்ணவே முடியாது. இப்படின்னா அப்படி, அப்படின்னா எப்படி வேணாலும் போவான் மாதிரி. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ராமதாஸ் வந்து அதாவது குடிகாரம் பேச்சு பொழுது வெஞ்சா போச்சுலாம். ராமதாஸ் பேச்சு அப்பயே போச்சு. இப்போ என்ன பேசுகிறான் ஏது பேசுகிறான்னு தெரியாது. அவனுக்கு இல்லாத கெட்ட பழக்கம் கிடையாது. வாழப்படியாரே வந்து என்ன கேட்பாரேன், உனக்கு தானே தெரியும். அவருக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை ராமதாஸ். அப்போல்லாம் 2000 அவன் சிகரெட் பிடிக்கிறான் சிஎன்ஆர். என்னங்க சிகரெட் பிடிச்சினாங்கல்லாம் எனக்கு தெரியாது. ஐயோ அவன் சிகார் பிடிக்கிறான், சுருட்டே பிடிக்கிறான்னு சொல்லுவார். ஸோ இது மாதிரி அவன் அப்போவே குடிக்கிறான்ப்பா அப்படின்லாம் சொல்லுவார். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நான் அப்போல்லாம் அதெல்லாம் சொல்லலை. என்னைக்கு வந்து நீ ஒரு சொட்டு மது இல்லாத மாநிலம்னு சொல்லும்போது நீ பகல் நேரம் குடிக்கிற, அவன் ஃபுல் டைம் குடிக்காரன், இந்த மாதிரி தானே அன்புமணி. ஸோ அப்போல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குல்ல. தமிழை காக்கிறேன்னு சொல்லிட்டு ஹிந்தியெல்லாம் அடிப்பீங்க. ஆனால் எவனுக்கும் தமிழ் பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. என்னடா அவன் பேரன் பேத்தி எப்பட்றான்னா, நான் வீட்டில் டியூஷன் வச்சு தமிழ் சொல்லி கொடுக்குறேன்னு. இந்த மாதிரி கேட்டால் இப்படிலாம் பதில் சொல்லி எல்லாரையும் வந்து இது பண்ணுவோம். யாராவது ஒரு பத்திரிக்கையாளர், என்னங்க நீங்கள் வேறு நான் எத்திந்திரியா சொல்கிறது திராவிட கட்சிகளோட கூட்டணி இல்லைன்னு, தேசிய எடுத்துருவான், பத்திரம் எடுத்துருவான், கொடுப்பா நான் போய் எழுதி கொடுக்குறேன் அப்படின்லாம் சொன்னால் தானே. அப்புறம் மீறி பேசினா என்ன சொன்னேன், எனக்கு மரம் வெட்டின்னு ஒரு பேர், முதல்ல ஒன்றை வெட்டுவோம் அப்படின்னு சொல்லலையா? பத்திரிகையாளர்லாம் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த இதில் குமுதத்தில் அரசு பதில்களில் ஒருத்தர் இருப்பார் குமார், அவர் என்ன பண்ணீங்க, அவர் ஏதோ எழுதிட்டாருன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ணி காரி துப்பில் எச்ச துப்பில் எல்லாரும் எதிர்லையும் அடித்து அனுப்பலை. நாசுக்காக சொல்லி பத்திரிகையாளர்னா ஒன்றுன்னு சொல்லி பண்ணலையா? ஏகலவன் ஒருத்தர் இருக்கார், மூத்த பத்திரிகையாளர், அவர் வீடு பூந்து கலாட்டா பண்ணலையா அவர் எழுதுனதுக்காக? இந்த குமுதம் இதில் நீ எப்படா இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவர் செல்ஃப் ப்ரொபகண்டா மட்டும்தான் பண்ணியிருக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் அடி இது மாதிரி எல்லாரும் அடி உத வாங்குறதுனால. இப்போ இவருக்கு ஷியாம் இருக்கார் மூத்த பத்திரிகையாளர், அவர் வந்து எங்கள் காலத்தில் அவர் ஷியாம் மன்றம்னு வச்சுருந்தாரு. அப்போ நாங்கள்லாம் கூட்டம் சங்கம் சார்பாக போகும்போது ஆரணி மன்ற பகுதியில் அப்போல்லாம் ஆளுக்கு ஒரு கார் ஊர்வலம்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. போகிறதுக்கு ஒரு கார் இருக்கும், ஆனால் நல்ல பெரிய, அப்போ பெரிய காரு பிளைமவுத் மாதிரின்னு வச்சுங்களேன். அதில் வந்து போகிறதுக்கு முதல்ல அவர் டைமிங் போனோன்னா அப்புறம் அவர் போயிட்டு வருவார். நாங்கள் ஆதி காலத்துலேருந்து தெரியும், எங்கள் கட்சி மாநாட்டில் அவரை கூப்பிட்டு நாங்கள் பண்ணோம். அவர் வச்சிருந்த பத்திரிகை தான் தினப்புரட்சி, அதை வேலைக்கு வாங்கணும் எல்லாம் பண்ணோம் அன்னத்தில். ஸோ அப்பேற்பட்ட விஷயம் தெரிஞ்சாலும் மாநாட்டில் பேசணும். நான் தான் பேச சொல்கிறேன். 10.5% என்னால் தான் வந்ததுன்னு தெரியும். அவர் ஒரு நாள் பேட்டி கொடுத்தாரு, அடுத்த நாள்லேருந்து சைலன்ஸ் சதாசிவம் ஆகிட்டார். அவர் என்ன பண்ணுவீங்க, ஒன்றும் பண்ண முடியாது இல்லை. அவர் என்ன போய் கேட்க முடியும்? எந்த பத்திரிக்கையாவது எழுதுகிறாங்களா? அப்புறம் தினமலர், இன்றைக்கி தினமலர் அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க. எங்களாம் 1988 89 பணம் கிடையாது. தினமலர் கிருஷ்ணமூர்த்தியை வந்து அவரை நாங்கள் அடிக்கடி பார்த்தோம். இந்த கூட்டம்
ஏன் நீங்கள் ஒரு விளம்பரம் கொடுத்து போட வேண்டியதானே அப்படின்வாரு. விளம்பரம் கொடுக்கறதுலாம் எங்களுக்கு வசதி இல்லைன்னா அவர் தான் முதல்ல எங்களுக்காக இலவசமாக விளம்பரம் போட்டார். தினமலர். இன்னைக்கு அவனை திட்டலாம் போகலாம், ஆனால் அன்னைக்கு அவன் உதவி பண்ணார். யார் என்ன உதவி பண்ணாலும் அதை சொல்ல. நான் வந்து இந்த சூழ்நிலையில் இதெல்லாம் சொல்கிறேன், நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நான். தினமலர் வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க. சரி, அவன் நல்லதுக்கு இப்போ தினமலர்காரன் திருடனை எழுதுறான். சொல்கிறேன்ல, நான் திருடன் தான் ஏன் எழுதுவேன், கொள்ளக்காரன் தான் எழுதுவேன், அவன் எவனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. அந்த அளவுக்கு போல்டாக அது ஒரு பத்திரிக்கை அவங்க பண்ணுறாங்க. அதுக்கு தர்மம் நியாயம்லாம் இருக்குது, பண்ணுறாங்க, செய்கிறீங்க. நீங்கள் என்னென்ன வேலையெல்லாம் பண்ணீங்க? இந்து பத்திரிக்கை என்ன பண்ணீங்க? மவுண்ட் ரோட் மகாவிஷ்ணுன்னு சொல்லிவிட்டு அவங்க கெலடா பண்ணது போகிறது வர்றதெல்லாம். இவங்களை பற்றி எழுதுனா ஓகே. அது அவங்கள தான் கீதா மேனன்னு சொல்லிட்டு என்னை பற்றி ஒரு பெரிய ஆர்டிக்கல்லாம் எழுதுனாங்க அந்த காலத்தில். ஸோ இதெல்லாம் வந்துமா இது பிபிசியில் வந்து என்னை பற்றி சொன்னான். 1 மணி நேரம் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுத்து விட்டான். என்ன சொல்கிறான், அவன் தான் முதல்ல பேர் ஃபுல்லாக சொல்லி வந்தது, நடேசன். வேறு சோனாம்பேடு நடேசன் ராமூர்த்தின்னு. அதுக்கப்புறம் அதுவே விளங்கி சுருங்கி வந்து போச்சு. ஸோ இது அப்போல்லாம் வந்து அந்த மஞ்சள் போர் மாதிரி அதெல்லாம் பண்ணோம். அதெல்லாம் வந்து அவங்க எழுதுகிறாங்க. இதில் யார் வேலை செய்கிறான், யார் போனான்னு. அந்த காலத்து பத்திரிக்கையில் கொஞ்சம் நேர்மை இருந்தது, போச்சு. இவன் வந்துட்ட பிறகு எல்லாம் இவன் தான்ற மாதிரி. யார் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டா அது ராமதாஸ். ஒரு சின்ன உதாரணம், 100 ஆண்டுகளை கடந்து வந்து வன்னியர் கூட்டம் இது இருக்குது. அதுக்கு வந்து நர்சிங் காலேஜ் இடம் இருக்குது, காலேஜ் நடத்துகிறாங்க வேலூரில். அது எத்தனை 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அவன் போட்டு ஒரு கூட்டம் போட்டு 100 ஆண்டு விழா எடுக்கிறான். அதுலேருந்து அருள்மணியெல்லாம் போய் என்ன பண்ணுறீங்க, அந்த பக்கத்தில் இருக்க சோளிங்கர்லேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து ஒரே அமகலம். எப்பட்றா வன்னியர்னு ஒரு பேர் போட்டால் அதில் ராம்தாஸ் அன்புமணி படம் இல்லாமல் எப்படிடா நடத்த முடியும்? இது 100 ஆண்டுக்கு மேலே உள்ளதுடா, அதை வச்சு நடத்துகிறோன்னு எவனும் விடலையே. ஒரே அமகலம் பண்ணி ஒரு 4-5 ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க போயிருந்தானுங்க. அவங்களே வேட்டி விட்டு ஓடியான்ட்டாங்கல்ல. இதுதான் நடக்குது. இவனுக்கு வந்து எதாவது கூட்டம் நடத்தினா கண்ணுக்கு எதிர்க்கு தெரிகிறவர்களும் எந்த தலைவரும் வரக்கூடாது. அப்படி எவனாவது பேசினா அவனை அடிச்சு போட்டுருவான், அவனை ஊரில் தகராறு பண்ணுவான். இப்போ கூட நிறைய பேர் இருக்காங்க பாவம். அவங்களாம் என்ன ஒரு ஆர்வத்தில் எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட வாட்ஸ்அப்பில் போட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க, வெளியில் வர முடியும். ஆனால் பணம் வேணும்ல. ஒரு சின்ன மாதிரி வந்து தைரியமா எல்லாத்தையும் எடுத்து தைரியம் இல்லை. அப்பவே நம்ம தைரியமாக இருந்து பண்ணோமா? நம்ம அவன் என்ன சொல்கிறான், ஜெயிலுக்கெல்லாம் போன. நாங்களாம் ஜெயிலுக்கு போகலையா? இப்போ இந்த ஜான் பாண்டியன் எங்கள் இதில் இளைஞரணியில் இருந்தார். அவர் கல்யாணத்துக்கு நாங்களாம் போகலையா? அவர் வந்து ஒற்றுமை மாநாடு நடத்தணும் எங்கள் மதுரையில். அந்த ஒற்றுமை மாநாட்டில் ஜான் பாண்டியன்லாம் கலந்துக்கினார் தானே. ஸோ அப்போல்லாம் நாங்கள் தானே இருக்கிறோம். வன்னார் மாநாடு கோபால்னு ஒருத்தர் இருந்தார். அவர்லாம் என்னை அடிக்கும்போது அவர் தான் தரையில் குண்டா இருப்பார். அவர் மேலாம் எரிச்சு ரொம்ப அநியாயம் பண்ணாங்க. இந்த இதில் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அந்த சத்தி கமலம்மாலும் ஒரு அம்மா இது எம்எல்ஏவாக இருந்தது. அது தாலியெல்லாம் அப்படியே பிடிச்சி அறுத்தானுங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோமா நாங்கள்? இது எல்லாத்தையும் இவங்க எங்கேயா ஒரு போராட்டம் நடந்தால், ஐயோ நான் போவாதீங்க, அங்கே கலவரம் ஆகிடுது, ஓடிவிட்டான் அப்படின்னா, சிங்காரத்தை ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கினுக்கிறாரு, நான் தான் அந்த ஊர்லேயே இருக்கிறேன், துப்பாக்கி சூடு அந்த ஊரில் இருந்தேன் நான். என்னை வந்து ராத்திரியில் கூட்டுன்னு போகும்போது சைக்கிள், வேறு வாகனம் கிடையாது, டயர் கொளுத்திக்கிட்டு ஓடுவாங்க. அது பின்னாடி சைக்கிளில் வந்து நாங்கள் எண்ணெயெல்லாம் வச்சு மெரிச்சிக்கிட்டு போவோம். போய் அந்த ஊரில் இருந்தோம். காலையில் பொழுது வடியும் போது எல்லா வாகனங்கள் ஃபுல்லாக சுற்றி நிற்குது. யார் பார்த்தவங்களாம் அனுப்பி விட்டது, துரத்தி விட்டது போலீஸை. எல்லாரும் வீட்டு வாசல்லே அந்த இது புல்லட் அந்த இது இருக்குல்ல, இல்லாமல் குண்டு ரவையெல்லாம் கிடந்தது. அந்த தோட்டங்களில் இருந்தது, அங்கெல்லாம் நோக்கி சுட்டு இருக்கிறானுங்க. அதெல்லாம் பண்ணது யாருமா? எடுத்தது யார்? இவன் சொல்கிறான், அவன் பொருளாளர்ன்ற ஒருத்தன் ஓடியா போயிட்டான், ஊரை விட்டு இதுக்கு போயிட்டான் சேலத்துக்கு. நீங்கள் ஃபோன் அடித்து கேட்டாப்பெல்லாம் இந்த வசதியெலாம் இல்லைம்மா, செல்ஃபோன்லாம் கிடையாது. நார்மல் இந்த ஆமாம், டெலிஃபோன்லாம் அங்கே எவனாவது இருக்கணும். இப்போ இதெல்லாம் என்னை அடித்து போட்டான். ஹிந்து பேப்பரில் வந்து பேட்டி எடுத்தாங்க. அப்புறம் முகமது இக்பால்ன்றவர் தான் எஸ்பி தான், அவர் வேலியகாத்தா செடி கீழே கிடந்தார். அவர் வந்து ராஜீவ்காந்தி அசாசினே இது பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த இதில் பண்ணும்போது அவரும் செத்து போகிறார். ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எந்த போராட்டத்துக்கும் வந்ததில்லை, இவனுக்கு எவனும் வந்ததில்லை, இந்த அன்புமணி வந்ததில்லை. இப்போ போராடுறாரு சார். என்ன போராட்டம்? போராடுறாரு என்ன ராம்தாஸ் கிட்ட போராடுறாரு, தலைவர் பதவி வேணும். வேற என்ன போராடுறாரு சொல்லுங்க? வேற என்ன? இவங்க குழந்தைங்க பொண்ணுங்களாம் எந்த போராட்டத்தில் கலந்துக்கணும் ஒதுக்கிட்டுக்கு அதுக்கு ஜெயிலுக்கு போனாங்களா? எவனுமே போகல. இந்த இவங்கிறான ஜிகே மணி ஜெயிலுக்கு போனவனா? தீரன் ஜெயிலுக்கு போனவனா? இல்லை அங்கே இருக்கிற எவன் போய் ஜெயிலுக்கு போன? எவனும் போனது இல்லைம்மா. அது முக்கியமாக 3 பேர் 4-5 போராட்டத்தை சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஒரு நாள் சாலை மறியல், இதில் எந்த பையனும் போனதில்லை. 2வது வந்து ஒரு நாள் ரயில் நிறுத்த போராட்டம், நாங்கள் தானே வரோம் இங்கே.
எதுக்கு எங்கெல்லாம் மறிக்கும் போது என்ன சொன்னோம், சிவாஜி கணேசனுக்கு வந்து பத்மஸ்ரீ பட்டம் கொடுத்தாங்க, அவங்கள சந்தித்து நாங்கள் வந்து வாழ்த்து சொல்ல வரேன்னு தானே வந்தோம். அவ்வளோ வண்டிகளில் வந்து கண்ணப்பத்திரல ராத்திரியில் வந்து தங்கிட்டோம். மறுநாள் காலையில் வந்து 6 மணிக்கு முதல் ட்ரெயினை நிறுத்தணும்னு சொல்லிட்டு போய் நிறுத்தந்து நானா ராம்தாஸா? ரயில் நிறுத்த போராட்டம் அது கூட இருந்தவங்களாம் யார்? என் கூட இருந்த எல்லோரும் வந்தாங்கல்ல. ஸோ எதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, அந்த வரலாறு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த பையன் கட்சி நேரத்தில் ஏதாவது வருவாமா, அதுக்கப்புறம் என்னது 7 நாள் சாலை மறியல். இவங்க கூட எத்தனை பேர் கைதானா? என் கூட எத்தனை பேர் கைதானாங்க? நாங்கள்லாம் வெயிலில் தாண்டா வரணும்னு நினச்சி சொன்னது கூடாது, அவனா விடும்போது வாடான்னா. எங்களுக்கு யாரை தெரியாங்க? அங்கே போய் போராட்டம் பண்ணி மக்களை அணி திரட்டி நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோம். அப்போலாம் ஆள் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கட்சி இப்ப இந்த நிலைமையில இருக்குது. இல்லை அப்புறம் வந்து இவன் சொல்கிறேன், ஒருத்தனை உட்கார வச்சுட்டு பேசுகிறான், பட்டைநாம இது பட்டைநாமம் எடுத்து பட்டினி போகிறோம். நாங்கள் தாண்டா பட்டைநாமம் போட்டுக்கணும் இருந்தோம். நீ எங்கடா வந்த? கடைசி நேரத்தில் வந்து ஞாபகத்தில் வந்து நெத்திலே கிடையாது, ஃபோட்டோக்குது போடுறோமே. அப்புறம் எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காமிச்சோம் 1986. எம்ஜிஆருக்கு கருப்பு கொடி காமிக்கும் போது இவன் நான் வந்தா எம்ஜிஆருக்கு ராம்தாஸ் கருப்பு கொடி காமிச்சான்னு பேசுகிறானுங்க. அவன் அங்கே இல்லவே இல்லைம்மா பிக்சரில். ஸோ இந்த மாதிரி அவன் இட்டு கட்டி எல்லாத்தையும் போட்டுக்கின்னு அதுக்கு வந்து கோயா பால்ஸ் மாதிரி இருக்கிறானுங்க 2-3 பேர், எல்லாம் கொய்யா. அவர் ஐயா செஞ்சதான் கொய்யா. ஒரே ஒரு கொய்யா காய்ச்சா கூட அது அன்புமணிக்கு தான் கொடுப்பான் ராம்தாஸ். முன்னாடிலாம் நம்ம சொல்லுவோம், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான். இவன் வந்து சுத்தமான அயோக்கிய சிகாமணி, இந்த சமுதாயத்தினுடைய இன துரோகி. இந்த சமுதாயம் மட்டும் இல்லை, இவனை நம்புறாங்க இல்லையா, அவனுக்கும் நம்பிக்கை துரோகி. இவனை வச்சு நீ என்ன பண்ணுறது? உங்களுடைய என்ன சொல்றது ஆதங்கம் வந்து நல்லாவே புரியுது. கண்டிப்பா இன்னும் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த மனைவிகள் பத்தியும் காதலிகள் பத்தியும் சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க. அதுவும் ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறோம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரியே இன்னும் கூடிய விரைவில் அன்புமணி ராமதாஸை கட்சியை விட்டு எடுத்துட்டேன் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வருதா இல்லையான்றதை பார்க்கலாம். அதெல்லாம் வருமா? நான் சொன்னா அங்கே நடந்தது தானே சொல்றேன். அவங்க என்ன டைப் வச்சுக்கிறான்னு எனக்கு தெரியுமே. அதை சீல் வச்சானுங்க அந்த கவருக்கு வேற ஒரு வச்சு டைப் அடிச்சுட்டு அந்த ஒழுங்கு நடவடிக்கை யாருக்கிறா? இந்த இவனை பார்த்தா பம்மர பசங்க எல்லாருமே யார் அன்புமணியை பார்த்து அவன் தயவில் இருந்த பசங்கள்லாம் அவனெல்லாம் வந்து அதில் வந்து இது யாருன்னு கேட்டிங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை குழு மெம்பரு. இப்போ ராம்தாஸ் மேலே நாங்கள் ஒழுங்கு நடவடிக்கையெல்லாம் எடுத்துருக்குறோம். அவன் கையை கட்டிக்கின்னு ஐயா ஐயான்னு பதில் சொல்லுவான். இந்த காசு எங்கே அந்த என்ன எல்லாம் எடுத்துன்னு போனது எதுவுமே கொடுத்தது கிடையாதுமா, எடுத்துன்னு போனதெல்லாம். அது ஒரு இது, அதை பற்றியெல்லாம் நம்ம ஒழுங்கு நடவடிக்கை குழு வரட்டும். காலம் ஒரு வந்து பூம்ரங் அப்படின்றது அவர் என்ன பண்ணாரோ இப்போ அவருக்கே அது நடக்குதுன்றது தெரிய வருது. உப்பை தின்னவன் தண்ணி குடிச்சாகணும், வினை விதைத்தவன் வினை அறுத்தாகணும். என்னென்ன கேடு கெட்ட வேலைகள்லாம் செஞ்சானோ அதெல்லாம் திரும்பி வர்றது தான் நீங்கள் சொல்கிறது தான். ஓகே, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றிம்மா. ராமதாஸ் அவர்கள் எப்படி எந்த அளவுக்கு வன்னியர்களை ஏமாத்திருக்கிறாங்கன்றதை பற்றி விவரித்து நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதே போல் அடுத்து வேறொரு சிறப்பு விருந்தினரோட உங்களை நேர்முகம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.